இன்றைய சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் ராஜராஜன். புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் எண்ணற்ற படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள ராஜராஜனுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு அலாதியானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் உட்பட தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் ராஜராஜன். நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள ராஜராஜன் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். நீங்கள் சினிமாவுக்கு வந்தது திட்டமிட்டு வந்தீங்களா இல்லை தற்செயலாக அமைஞ்சுதா? இல்லைங்க சார், நான் எங்கள் ஃபாதர் சினிமாவில் காஸ்டியூம் கணபதிங்க. அவர் வாசு ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்காங்க. ஆமாம். அதில் அவர் பண்ணிட்டு இருந்தாருங்க. அந்த காந்தான், கைராசி, இந்த மாதிரி படங்கள். அப்போ நான் சின்ன பசங்க ஷூட்டிங் சின்ன பசங்க இருக்கும்போது போவோம். அந்த எங்களுக்கு பொழுதுபோக்கு அப்போ அப்படியே பார்க்கலாம் இல்லை, ஷூட்டிங் பார்க்கறது தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. போகும்போது அவர் கூட அதை பார்க்கும்போது அந்த கேமராமேனுங்க கம்பீரமாக அந்த ட்ரெயின் மேலே உட்காந்து ஒரு பாலகிருஷ்ணன், அப்போது ஹிந்தியில் ஒரு பாலகிருஷ்ணன் சார், தமிழில் ஒரு பாலகிருஷ்ணன் சார், இந்த ரெண்டு பாலகிருஷ்ணன் சாரும் அந்த பிஸியாக இருந்தாங்க. அப்போது அவங்கள பார்த்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அது மேலே ரொம்ப பெருசாக பெருசு இருக்காது எல்லாரும் அந்த எல்லாம் ஒன்று நாலு ஐட்டம் அது ஒரு அது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகும்போது பார்க்குறது இப்படி மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப அதில் தான் சார் நான் அந்த இனிப்பில் தான் முடிவு பண்ணி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அவர் இல்லை வேண்டாம், சினிமாவுக்கு வர்ற மாதிரிலாம் பரவாயில்ல உனக்கு. அப்புறம் சினிமாவில் பெருசாக வருமானங்கள் ஜாஸ்தி இருக்காது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டாம், வேலைக்கு பார்ப்பாங்க, படிடான்னு சொல்லி ஆட்டோமொபைல் டிப்ளமோ கோர்ஸ் சேர்த்து விட்டார். சரி நமக்கு அவங்களும் மீற முடியாதுங்க. அப்போ பெரியவங்க நம்ம பேச முடியாது. போனேன். போயிட்டு அப்புறம் எஸ்பி கேரேஜ்னு ஒரு கேரேஜில் மெக்கானிக்கல் இதில் போய் ஒர்க் பண்ணேன். ஒரு ஒரு 3 மாதம். எங்கள் அம்மா அழுவாங்க டெய்லி. ஒரே பையன் தான் சார். நான் ஒரு பையன், எங்கள் சிஸ்டர் வந்துருப்பாங்க. நான் ஒரு பையன் தான். எங்கள் அம்மா டெய்லி அழுகு ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். எங்கள் அப்பா கிட்ட பயங்கர தொந்தரவு பண்ணி அவங்க ரொம்ப அப்போ கொஞ்சம் மனசு இறங்கி எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரிதான் சரி என்ன பண்ணுறது. அப்புறம் அவருக்கு அந்த சேர்க்குற அளவுக்குலாம் பெரிய இடத்துக்கு அவர் தெரியல. அவர் விநாயகம்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் எங்கள் மாமா, தாய் மாமா விநாயகம் இருக்காங்க. நம்ம எஸ்பிஎம் சார் பண்ணுவாங்க. அவர்கிட்ட என் பையன் அந்த மாதிரி கேட்குறேன், என்ன பண்ணலாம். அதை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா அதெல்லாம் முடியாதுப்பா, நம்ம கேமராமெல்லாம் ஆக முடியாது, சும்மா வந்தால் எனக்கு இருக்க முடியாதுன்னா இது ட்ராலிலாம் இருக்கணும், அதெல்லாம் பண்ணணும். சரி என்ன வேணாலும் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம். அப்புறம் அவர் சொல்லி கர்ணன் சார், அப்போ சாரதா ஸ்டுடியோ கர்ணன் சார் இன்சார்ஜ். அதில் போனதா சார் ஒரு 17 வயசில் அப்படி அது டெய்லி இந்த ட்ராலி துடைக்கிறது, எடுக்கிறது, கொண்டு டெய்லி கேமரா தள்ளி வண்டி தள்ளிட்டு போய் மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த வேலைகள் அப்படி செஞ்சுட்டு ஒரு 6-7 மாதத்தில் வாகினியில் ஒரு அசிஸ்டன்ட் தேவை, பிள்ளைங்க ஃபோக்கஸ் பண்ணுவார். அதுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ அது ஏதோ அது ஆர்வம் சார். ஷூட்டிங்னா உங்களுக்கு எப்படின்னா, காலையில் போனோம்னா சார் மறுநாள் காலையில் வெளியில் வருவோம். முதல்ல காலையில் தெலுங்கு படம் நடக்கும். மத்தியானம் 2 to 9, 7 to 1 ஒரு கால் ஷீட்டு, 2 to 9 ஒரு 10 to 2 அது மாதிரி 10 to 5 அது மாதிரி. மலையாளம் எல்லாருமே இங்கே தான் சார் சொல்லுவோம். அப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இங்கே வரும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அது சீக்கிரம் ஒரு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ஸ்லாம் டயர்டாக மாதிரி எண்ணி போடுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ வாய்ப்பு சீக்கிரமாக வந்துடுச்சு. அவன் போனேன் சார். அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணேன். அங்கே ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், செகண்ட் அசிஸ்டன்ட் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணி சார். அங்கே ஒரு 6 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் பாலுமகேந்திரா சார் வந்தார். இப்போ நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சார், படம் போடுவாங்க. ரஷ்யன் கான்சுலேட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு படம் போடுவாங்க நைட். நம்ம டெக்னீஷியன்ஸ்லாம் அப்போ நெல்லுன்னு ஒரு படம் ராமகாரி. அப்போல்லாம் ஜாலியாடி அட்டை அடிச்சுட்டு பயங்கரமாக இது சினிமாவை பற்றி பேசிட்டு ஒரு குரூப் இல்லைங்க, அசிஸ்டன்ஸ்லாம் ஒரு குரூப் வந்துடுவோம்.
அவங்களே வராதுங்க அங்கே அந்த படங்கள் இந்த படங்கள் அங்கே படங்கள் பார்க்காது. அப்போ அந்த அந்த நெல் பார்த்தேன் சார். பார்த்துட்டு அப்படியே கதையெல்லாம் பிரைட்டாக இருக்குது. அப்போல்லாம் இந்த அடித்தடி படங்கள் தானே சார். அப்போ அது ரொம்ப பொய்ட்டிக்கானது மேக்கப் எல்லாம் இருக்குது. அப்படியே இந்த வாயில் டோன் அப்படியே இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக. அதை பார்த்துட்டு சார் நாங்கள் பேசிக்குவோம் அசிஸ்டன்ஸ்லாம் இந்த மாதிரி. அப்புறம் சரிங்க சார் அப்படி போயிட்டு சார் ஒரு நாள் அவர் செட்டுக்கு வர்றார் பாலு. ஆமாம் வந்தோடனே யார் அசிஸ்டண்ட்டு சார் என் பேர் நாங்க பாண்டியன் சார். அவன் பேக் ஒன்று மாட்டிகிட்டு இருப்பார். அதை என்கிட்ட கொடுத்தாரு. வாங்கிட்டு இது இந்த மேக்சின் பிளிம்ப்னு சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே வச்சுட்டு மூடி லாக் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்குள்ளே மீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டார். சரி அப்படின்னா அவர் பார்க்கும்போது இந்த டாபிக் புதுசும் ஸ்டைலாக அவ்வளோ பெரிய எனக்கு அப்போ ஹீரோ மாதிரி அவர் அதுக்காக சண்டை பண்ண என்ன சொல்ல மாட்டார் கூப்பிட்டார். போனேன் என்ன சார் அது அந்த மீட்டர் வச்சுருவாங்க எங்கே சார் பேக்குள்ளே இருக்கும். பேக்கை திறந்து அதை எடுத்து கொடுத்தா சார் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் பண்ணோம். அப்படி பார்த்துட்டு ஏறும் புதுசாக இருக்கும் பெரிய பெரிய அப்போல்லாம் வந்து சார் எம்ஆர் லைட்டு பிஎம் லைட்டு ஜூனியர் சீனியர் டன்னர் அப்படி இந்த டைமில் இவர் வந்து பாக்ஸுக்கு வச்சுருந்தார். இந்த மாதிரில பாக்ஸ் ஃபோட்டோ ஃப்ளேட் அடித்து இது மாதிரி பட்டர் பேப்பர்லாம் ஒட்டி அது ஒரு ஸ்டைலாக புதுசாக இருந்தது. அது ஒரு 5-6 பாக்ஸ் இருக்கும். அது ஒரு ஆள் வச்சு வந்தோன்னா அப்புறம் ஒன்று பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து சரி கோட் பண்ணிட்டு அந்த படம் பூரா முடிச்சுட்டு சார். அது பண்ண உடனே அந்த அமெரிக்கா அம்மாயின்னு தெலுங்கு படம். படம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு ஷெடியூல் முடிஞ்சுதுங்க. 40 days அங்கே செட்டு அது இது மாற்றி அங்கே பேக்கப் அன்றைக்கி முடிஞ்சது ஷூட்டிங் வந்து பார்த்துட்டு தம்பிங்க வாங்க ஒரு கவர் ஒன்று கொடுத்தாரு. என்னன்னு புரியல எனக்கு. நான் அப்போலாம் அதாங்க வாங்க மாட்டேங்க என்னென்னு புரியல. கொடுக்குறாரு வாங்கிட்டு வந்தேன் சார். சார் வாங்கி எடுத்து போய் பேக் வச்சுட்டேன். போகும்போது அதை சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவர்கிட்ட. அவர் தான் வச்சுக்க சொல்கிறாங்க. ஆமாம் திருப்பி வந்து ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு. அதுக்கப்புறம் வந்தார். அது இன்னொரு படம் உடனே மீண்டிட்டாங்க. வந்தோடனே என்ன வா அப்போ என்ன சொல்லிட்டாரு சார் இப்போ ப்ரோக்ராமில் வந்து இந்த மாதிரி இந்த குரூப் போடுங்க இந்த பாண்டியன் அந்த அவங்க சொல்லுவாங்க செகண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராமில் இந்த அசிஸ்டண்ட் யார் பண்ண கேட்குறது யார் வருதுன்னா இந்த மாதிரி வரமேதுறாரு. இந்த ஒரு வேறு ஒரு தெலுங்கு கம்பெனியில் போட்டு வச்சுருந்தாங்க. மாசி இதுக்கு போட்டாங்க சார். வந்தேன் திருப்பி கொடுத்தாரு. வந்தோடனே தான் கொடுக்கு என்ன சார் என்ன ஏன் முழுக்க தானே இருந்தார். இல்லை சார் தெரியல. அப்போ சரி வாங்கிட்டு அது போய்ட்டு ஷூட்டிங் போய்ட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் வச்சுருக்காரு உள்ளார். அதில் வீட்டில் வந்து சரி தச்சு போட்டு ஒரு நாள் அவர் எதிரியே அங்கேயே தச்சு போட்டு போனேன். போயிட்டு அந்த படம் ஒரு 10 நாள் தான் சார் முடிஞ்சோடனே கேட்டார் தம்பி என்கிட்ட வந்துடுறியான்னு கேட்டார். ஐயனோ சரி சார் வந்துடுறேன் வேலையை. அப்போ வந்து சார் ஒரு 125 ரூபா சம்பளம். ஆமாம் மாதம் 150. ஆமாம் காலையில் 75 பைசா டிஃபனுக்கு, மத்தியானம் 101 ரூபாய் 25 பைசா சாப்பாடு கொடுப்பாங்க. சாயந்தரம் 75 பைசா டிக்கெட் போவாங்க. ப்ரொடக்ஷன்லாம் சாப்பிடக்கூடாது. கேன்டீன் இருக்கும். கேன்டீன்னா உங்களுக்கு ஆமாம் அப்போ அருமையாக இருக்கும். சுண்டல் வந்து அவ்வளோ சுண்டல் இருக்குது. அதாவது நாகிரிடேர் வந்து சாப்பாடு போட்டு நாகிரிடேர்லாம் வந்து அப்படி ஏவிஎம் வாங்கின எல்லா இடத்துலையும் கேன்டீன் இருக்குது. கேன்டீன்னா அவங்க எப்படி இருக்கும் பால்னா பெரிய டம்ளர் ஃபுல்லாக இருக்கும். பெருசாக திக்காக இருக்கும். சூப்பர். ஏன்னா அப்படின்னா ஒரு 5 பைசா சுண்டல் அவ்வளோ 5 பைசா அதுக்குள்ளே தான். அது சாப்பிட்டு நான் போகிறோம். அதில் பொங்கல் வடை அதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுக்குவோம். பசின்னா அங்கே ப்ரொடக்ஷனில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் அப்படி போச்சு வெளியே போகும்போது அது வந்துடுறியா அப்படின்னு சொல்லி வந்துடுற சாப்பிடுவேன். எனக்கும் ரொம்ப ஒரு எப்போ கூட அப்படிங்கிற முதல் படம் அந்த முள்ளு மலரும். நான் மூர்த்தி சாப்பிடுவேன் கூட. ஒரு மூர்த்தி கேமராமேன் பயணங்கள் முடியுது இல்லைங்க, அவர் தான் கேமராமேன். அவர் நான் 2 பேரும் அவங்க கூட இருப்போம். அப்புறம் என்ன பண்ணாங்க அவ்வளோ வேலு செட்டியார் முடியுது இதில் அனுப்பிச்சிட்டாங்க சார் காரில் இங்கேருந்து எங்கள் சிருங்கேரிக்கு. அங்கே தானே ஷூட்டிங். ஒரு நாள் ஃபுல் லைட்டு மறாவது நாள் மத்தியானம் போய் சேர்ந்தோம். போய் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து அவர் கூட போகணும் சார். ஒர்க் பண்ணி அப்படி தான் சார் பிகினிங்.
சிருங்கேரியில் எப்படி பழகினார் ரஜினிகாந்த் முள்ளு மலரும் படப்பிடிப்பில் உங்களோடலாம்? இப்போ என்ன பண்ணுவார் சார், பிஎன் செட்டியார் டிரைவர் ஒருத்தர் இருப்பான். அவன் இதில் 12B பஸ் ஓட்டியிருந்தவன். அதாவது அவர் அம்பாசிடர் கார் ஒன்று பச்சை கலர் கார். அது ஒரு நான் இப்போ லோக்கல் ஷூட்டிங் ஒரு டைமில் இவருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை ரஜினிக்கு. ஆமாம். அவர்கிட்ட கேட்பாரு, இப்படியா நான் ஓட்டுறேன். அவன் கொடுப்பான். ஒருத்தோட ரேஷாக ஓட்டணும். இங்கேருந்து குற்றத்துக்கு போகிறதுக்குள்ள சர்ரு புருன்னு ஓட்டுவார். இந்த குணத்துறை ஒரு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக. அப்போ இது உண்மை. அந்த மாதிரி வண்டியில் ஓட்டுவார். அப்போ இந்த கேட்டு அந்த மாதிரி வண்டியில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் சார் அவர். மகேந்திரா சார், இவங்களாம் வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நல்ல அப்போவே அந்த நைட்டில் அந்த ராமநாண்டா சாங், அந்த நைட்டு அந்த ஆலமரம் ஒன்று இருக்குது சார். ரைட்டு சார். அருணாச்சல் அங்கே தான் நைட் 2 டேஸ் ஷூட்டிங். நைட்டு ஃபுல்லாக பகலில் விட்டுருவானுங்க. அப்போ நைட்டு அப்புறம் பெருசாக சார் பெரிய அப்போவே ஒரு ஈர்ப்பு இருந்தது. குந்தால ஷூட்டிங் இந்த விஞ்சி. ஆமாம். ஆனால் சுவாமி பக்தி அப்போவே ராகவேந்திரா ஸ்லோகங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார். நாங்கள் எங்களுக்கு இந்த குடிக்க இடம் கிடைக்காது. அப்போ ஹோட்டல் தான் கிடையாது சார். இந்த இபி குவார்ட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பெட்டு போட்டு அவருக்கு சரத்குமார் சார், சரத்பாபு சாருக்கெல்லாம் தனியாக அவங்களுக்கு செப்பரேட்டாக, எங்களுக்கெல்லாம் டோட்டலாக போட்டுருவாங்க. பாத்ரூமுக்கு வெயிட் பண்ணோம். அப்போ என்ன நைஸாக ஒரு ரூமுக்கு போய்டும். போயிட்டு சாப்பிட்டு அவருக்கு நாங்கள் போயிட்டு பாத்ரூம் வெளியில் தான் இருக்கும். இந்த ட்ரம்மில் இந்த ஒயரை போட்டு வச்சுருப்பாங்க சுடுதண்ணிக்கு. போய் பார்த்துட்டு அப்படி பார்ப்போம். அது போய்ட்டு டக்குனு அங்கே குளிச்சுட்டு அப்போது சீக்கிரம் எல்லாம் வந்துடுவாங்களே, முதல்ல நாங்கள் போகணும் முன்னாடி. அப்படி ஒரு அப்படி தான் சார் பார்த்துருக்கேன். முதல்ல நல்லா பழகுவார். அப்போ அந்த படத்தில் அப்போவே இல்லை சார், பழகுவார். நல்லா பேசுவார், அழகாக பேசுவார், என்ன பண்ணுவார். அப்போ வந்து எல்லாருமே வேலை தான் சார் இருப்பாங்க. இந்த நேரம் நம்ம வேலை, அவங்க வந்து அவங்க அதை அப்படி இருப்பாங்க. அப்போலாம் வந்து அந்த வேலை கரெக்டாக 6 மணி 6 மணிக்கு எல்லாம் போயிடும். இப்போ ரஜினி சார்லாம் 5-6 மணிக்கு அங்கே இருக்குன்னா அவர் அது அவங்களும் அதே படிச்சுட்டு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 அற்புதமான நடிகைகளோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. ஒரு பக்கம் ஷோபா, இன்னொரு பக்கம் படாபட்டி. ஆமாம். 2 பேரும் அற்புதமான நடிகை. அவங்க நல்ல அதான் வந்து அவரோட பாலமேந்திர அசிட்டதுனால எல்லோரும் பாண்டியன் ஒரு உயிர் விட்டு அன்பாக பேசுவாங்க சார். அந்த இதெல்லாம் இருக்காது. அந்த நம்மளும் அதிகமாக என்ன வேலை அதை உண்டு லைட் போடுறோம் நம்ம வேலை அதை பார்த்துட்டு அப்படி இருப்போம். அவங்களும் இது பண்ணுவாங்க. எத்தனை படம் பணியாற்றினீங்க பாலுமேந்திராவோட? அவருக்கும் ஒரு 6-7 படம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. புக்கிலா, மூடு பண்ணி, முன்றம்பரு, சத்மா வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இடையில போயிட்டு இந்த மாதிரி சின்ன வேலைகள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பூபதினு ஒரு டேரக்டர். இந்த டிசம்பர் பூக்கள்னு ஒரு படம், அந்த படம் டேரக்டர் எயிட்ரு ஒரு ப்ரொடியூசர். அவர் டேயோ பாண்டிச்சேரி ஒரு கம்பெனி வந்துருக்கு போயிட்டு வரலாம். பாண்டிச்சேரியாக படமே பாண்டிச்சிருக்காரு. போயிட்டானே அவர் சொல்லுவார், அந்த அங்கே போவோம். கூப்பிடுவாங்க. அது சின்ன சாரி புரியுது, சின்ன கம்பெனிகள் தான் சார். நம்ம புது கம்பெனி கூப்பிட்றேன்னா சம்பவம் நம்மளை கூப்பிட்றானே சின்ன கம்பெனி போவோம். போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அது படம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் நினச்சேன் சரி ஒரு வாரம் போடுவானுங்க, அப்புறம் விட்டுருவாங்க, நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாரம் ஜாலியாக இருக்கிற போயிட்டு கேமரா கிடைக்குங்க ஆப்ரேட் பண்ணேன். அது ஒரு ஆசை. போன சார் ஆரம்பித்தானுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பூரா ஃபுல்லாக போது பார்த்தா விஜயசாந்தி, ராதாரவி, அப்புறம் இவர் ராஜேஷ், அவர் தான் ஹீரோ. எதோ போட்டு ஸ்டார் காஸ்ட் போட் பண்ணுறானுங்க. இன்னும் புரியல, ஏதோ சின்ன கம்பெனி போட்டு போட்டு அவங்க பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் அரகண்டநல்லூர்னு ஒரு ஊரில் ஷூட் பண்ணாங்க. அங்கே வில்லேஜ் மேட்ரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணாங்க. அது எப்படின்னு கேட்டேன் சார், அதுக்கு முன்னாடி வந்து இந்த பீட்டர் செல்வகுமார் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். பஞ்சமி. ஆமாங்க, அது வந்து அசிஸ்டண்ட்டு. ஆமாம், அதில் நான் அசிஸ்டண்ட்டுங்க. சாருக்கு வந்து சார் தான் காரணம். ஒரு மெயின் ஷெட்யூல் போயிட்டு வந்துட்டோம். செகண்ட் ஷெட்யூல் வந்து பாண்டிச்சேரியில் வச்சுருந்தாங்க. மோகன ராஜலட்சுமி. ஆமாம், இது சங்கரபுரம் ராஜேஷ். அங்கே போயிருந்தேன் சார். அந்த படம் ஷூட்டிங் அங்கே நடக்குது. எங்களுக்கு ஷெட்யூல் வந்து 10-15 நாள் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. நான் போயிட்டேன் சார். போனால் அந்த ப்ரொடியூசர் அங்கே தான் இருக்கார். டெய்லி வந்து என்னை பற்றி தூரம் சார் இருக்காரு. அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. போயிட்டு சார் அப்படி பார்த்துருந்தா போயிடுவாங்க. அப்புறம் சார்கிட்ட போய் ரொம்ப ரொம்ப இதாச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு,
சரி பேக்கப் ஆகிடுச்சு, போயிட்டோம். பேக்கப் ஆகும் எங்கே இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே பாண்டிச்சேரியிலேயே. ஆமாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச சார். அந்த படம் பண்ணி நடந்துட்டுருக்கு. என்ன அதுக்கப்புறம் பேர் அந்த படம் பேர்? அது கிளிப்பிள்ளைன்னு முதல்ல பேர் வச்சுருந்தேன் சார். அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம். அது பேர் இன்னும் வச்சுருந்தாங்க சார். முதல் 6 பேர் கிளிப்பிள்ளைன்னு ஆரம்பித்தாங்க சார். ரைட். அப்புறமா இன்னொரு வாழ்வு ரொம்ப வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி பரவாயில்ல அவர்களே இருந்தால் ரொம்ப நாள். அப்புறம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி படம் பண்ணணுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார் இந்த நியூஸ் சொல்கிறேன் சாரோட சோபா அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இறந்துட்டோன்னா இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆமாம். நான் அப்புறம் விட மாட்டேன், முடிய போவேன். அவர் கூடயே இருப்பேன். இங்கே விட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் மட்டும் விசாரிப்பேன். நானும் போய் உட்காந்துக்குவேன். அவர் அங்கே வச்சுருக்கேன். நாங்கள் அப்போல்லாம் வந்து நான் உட்காந்துங்க எங்கேயும் போவேன், எங்கே போனால் கூட போயிடுவோம். அப்புறம் ஜாவா பைக் வச்சுருப்போம், ஜாவாவில் ஏற்றி போயிடுவார், கொண்டு வருவார். இப்படி கூடயே இருந்தது சார். அந்த டைம்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேஸு ஒன்றும் இல்லை. அந்த டெத் அப்போலாம் போயிட்டு டே ஒரு புடவை போடணுண்டா போக முடியும், போய் நீ போய் எடுத்துகிட்டு வர. நான் போய் நந்தியில் போயிட்டு சாரி கொண்டாந்து சுடுகாடு வரைக்கும் வந்து கூட்டம். அதுக்கப்புறம் கூடயே இருந்தேன் சார். கூடயே இருப்பேன். கேப் இருந்தது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் படம் பண்ணலாம். நம்ம அந்த மனசு நேச்சுரல் தானே. அவர் ஷோபாவை லவ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கூடயே தான் சார் இருக்கும், அதனால் தெரியும். லவ்னு தெரியாது சார். அந்த அம்மா கல்யாணம் பண்ண போகிறான்னு. ஆமாம், அந்த அம்மா எப்பவுமே அவர்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அது அப்போ எங்களுக்கு வந்து தப்பாகவே தெரியாது. லவ் அது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் கூட ரொம்ப அன்பாக இருக்கும். ஒரு அது மாதிரி இது பண்ணிட்டு அதுக்காக பப்ளிக்காக இருக்காது. அவர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே ஒரு மூடு பண்ணி இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு பைக் வாங்கலாம். இந்த அப்போ வந்து ஜாவா எஸ்டி பைக் ஒன்று வாங்கலாம் மாதிரி ஐடியா சார். அப்போ சொன்னேன் சார், ஒரு பைக் வாங்கலாம்ங்க சார் அப்படின்னு. அப்படியே அப்படின்னு அதுக்கிட்ட பணம் கட்டி வாங்கி கொடுத்தாரு என்கிட்ட. சோபா கிட்ட வாங்கி. அப்புறம் 2000 நம்ம நான் கேட்டது வந்து அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தாரு. அந்த வண்டி ரொம்ப நாள் வச்சுருந்தேன் கூடிய வச்சு. அதுதான் எங்கள் கம்பெனிக்கு போகிறது. அப்படி ஒரு அன்பாசா அவங்க மட்டும் பையன் மாதிரி இருந்தேன் சார் நான். புரியுது. ஆமாம், அவங்கள்ட்ட எப்படின்னா காலையில் போயிடுவோம் சார். காலையில் போயிடுவோம். காலையில் போனோன்னா நம்ம அகிலம்மா. ஆமாம், காலையில் போடுறோம். இடியாப்பம், ஆப்பம், அதுக்கு ஸ்ருதி இந்த கேரளா ஸ்டைல், கேரளா ஸ்டைலு, ஸ்ரீலங்கா ஸ்டைல், கேரளா ஸ்டைலில் வந்து சேர்ந்துருவோம். அப்போனா அவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டில் வந்து தேங்காய் இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சார். கல்லெலாம் போட்டு போடுவாங்க அந்தம்மா. இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிடாம விடுவாங்க அந்தம்மா. அவர் குளிச்சுட்டு வந்து எனக்கு டிஃபன் நான் சாப்பிட்ருவேன். அவர் வரதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு வீட்டில் கொண்டு நாய் போய் நாய் எடுக்கும். நான் அப்புறம் போய் உட்காந்து பாப்பா பாண்டியாவா உள்ள போனோம். வீட்டில் ஒருத்தராகவே இருந்தீங்க? ஆமாம், சின்ன அவங்க பையன் மாதிரி இருந்தேன். ரொம்ப நாள் இருந்தேன் சார். இதெல்லாம் முடிஞ்சு அவங்க கூடயே இருந்தேன். திடீர்னு நமக்கு ஒரு கல்யாணம் இது பண்ணி சரி ஒரு படம் பண்ணலாம் ஒரு ஆசை. அதுதான் சார் வந்தேன் நான். அந்த அந்த அவங்கள பார்த்து இமேஜ் பண்ணி அந்த பாலகிருஷ்ணன் சார் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு அதான் ஹிந்தியில் ஒரு பாலகிருஷ்ணன் இருக்காது சார். அவர் 2 பாலகிருஷ்ணன். அவரும் ஜெயஜாடியாக இருப்பார். அவரும் மேன் மாலதிராவ் சார். இவங்கெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு மார்க்கஸ் பாட்டிலாம் அடி வாங்குவோம். நான் டெய்லி சர்வீஸுக்கு வருவோம் சார். நாங்கள் எங்கள் கேமரா வாகினில் ஒர்க் பண்ண சொல்லலை சார். அவர் தான் சண்டே அன்றைக்கி டெய்லி சர்வீஸ் பண்ணுவார் வந்து கேமரா. அந்த லென்ஸ் எல்லாம் கால்குலேட்டர்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் கால்குலேஷன்லாம் கரெக்ட் பண்ணுவோம் டெய்லி வாரம். அதாவது வாகினியில் வந்து இங்கிலீஷ்கார ஹாலிவுட் மாதிரி அது சிஸ்டம். ஆமாம், அந்த லென்ஸை போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு லென்ஸ் 4 லென்ஸ் 175 40 50 அந்த ஒவ்வொரு லென்ஸ். அதுக்கப்புறம் 18 வந்து 18 அப்படி தனியாக இருக்கும். அப்புறம் தான் 16 வந்தது 9.8. அப்புறம் ஆமாம் அந்த அந்த 4 லென்ஸை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு மாதத்துக்கு அந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது நம்ம தான் அந்த நம்ம கேமரா கொண்டு போய் வைக்கணும். அந்த டேபிளில் துணி போட்டுருவாங்க. அந்த பார்த்தீங்களா மெச்சல் கேமரா. ஆமாம், அது நானும் இப்படி தூக்கிட்டு ஓடுவேன் சார் கேமரா. அப்படி படியில் ஏறி ஓடுவேன். இந்த அப்படியே கீழே அந்த ரிங்கை கழட்டிட்டு அப்படியே அந்த பேஸோடு அந்த அப்படி ஹயாட்டில் தான் அடுத்து அப்படி படிக்கிட்டு அந்த எம்ஜிஆர் படம் செட்டில் இருக்க பாருங்க. அதெல்லாம் வந்து அப்போ இருந்தது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. நெங்கல் வீட்டு பிள்ளை செட்டு தூக்கிட்டு போய் இங்கேருந்து டப்பு ஒரே மூச்சு ஓடிடும்.
அங்கே போய் வைப்போம். இப்படி பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு உங்களை அடிப்பார் மார்கெட்ஸ்? ரைட்டு. அதே அவருக்கு வந்து டீ வந்து இதில் போட்டு டீ வரும், நம்ம தான் கொண்டு போவோம். அதை வந்து அவருடைய லேசாக அது சிந்திச்சு கேமரா வச்சுட்டேன். ஐ பாஸ் தட் ஷூவில் அப்படியே போடுறே. அப்போ எங்கள் சீஃப் அவர் சீஃப் நின்று அவர் பயந்துட்டு மிலிட்ரி மேன் அவர் கொஞ்சம் ஓரம் பண்ணிப்பார். அவர் பொறுத்தையோ என்ன அறிவுக்கிட்டவனே அது ஒழுங்கு கையில் கொடுக்குறதா அந்த மாதிரி பயங்கர கோவம் வரும். அப்புறம் சரி அப்படின்னு இந்த பார்த்து சொல்லுவார். இன்ஃபினிட்டி கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மார்க் போடுவார். இந்த இன்ஃபினிட்டி ஒன்று இருக்குது, அது சமயத்தில் மாறும் லேசாக. மாறும்போது அதை எடுத்துகிட்டு க்ளீனாக அவரே மார்க் பண்ணுங்க. இங்கே இதான் இன்ஃபினிட்டி அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த மாதிரி இருந்தால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணோன்னா ஸ்பாட்டில் இருப்பாள் இந்த மாதிரி சர்வீஸிங் அந்த மாதிரி. அப்புறம் சார்கிட்ட ஒர்க் பண்ணோம். அதை வச்சுட்டு இப்படி போயிட்டு இருந்தது. எப்படியோ ஒரு கேமராமேன் ஆகணும்னு ஆசை வரும்போது ஆர் சுந்தரராஜன் சாரும் அனுமோகன் ஆர் சுந்தரராஜன் சார் படங்களை முடிவு பண்ணிவிட்டு டாப்பில் இருக்காங்க, பெரிய ஹிட். ஆமாம். அதுக்கப்புறம் அனுமோகன், பாலானந்த், இவங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டீயில் இதுக்கு இப்போ பாலராஜா அசிஸ்டண்ட். அப்போ எல்லோரும் தான் பாலராஜா அசிஸ்டண்டா அப்புறம் இப்போ பேசுவாங்க. அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, அந்த கேமரா அசிஸ்டண்ட்டுங்க எல்லாம் ஒரு குரூப்பு சார். அப்போ அந்த என்னை கூப்பிட்டு பாலராஜா அசிஸ்டண்ட்லாம் கொஞ்சம் பேசுவாங்க எல்லோரும். பேச எங்கே ஆக்டிங்க போனால் யோ அந்த தெரியும் அங்கே ஏன் இதோட பிரச்சனை கேட்பாங்க. இப்போ பேசிட்டே இருக்கும்போது சார் போது பாலானந்த் என்ன பண்ணால் சுந்தரராஜன் இந்த நான் பாடும் பாடல் ஒரு மேட்ரு இருக்குது சொல்லியிருக்கேன் பேச. திடீர்னு ஒரு நாள் பாலானந்த் டாக்டர் போய் பார்த்தோன்னா ராசுந்தரன் பார்த்துட்டு வாயா சரி. அப்புறம் இந்த நான் பாடும் பாடல் ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க கேமராமேன். ஆமாம், கோவை தமிழ் ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி சங்கநாதன் ஒரு படம் பண்ணேன் சார், ராமநீடு. ஆமாம், தெலுங்கு படம். அது வந்து தமிழில் ஒரு படம் சங்கநாதமா. அந்த எலக்ட்ரி இன்னொன்று இருக்காங்களா சார், கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆமாம், தாப்பா வந்து ப்ரொடியூசர். நம்ம வந்து இது பண்ணார் சார், சின்ன கவுண்டர் இப்போ டைரக்டர் உதயகுமார் அசிங்க டைரக்டர் சுப்பராயன் ஒரு ப்ரொடியூசரு. இவங்களாம் வந்து ஈரோடில் ஷூட்டிங். அந்த படம் எனக்கு வந்து இவர் நம்ம ராசப்பண்ண இவர் சூழலின போச்சு ப்ரொடியூசர் நஞ்சப்பண்ண ரெக்கமெண்டேஷன். அதான் ரெண்டாவது படம் நீங்கள் பண்ணது, கிளிப்பிள்ளைக்கு அப்புறம் இது. ஆமாம். அப்போ அந்த படத்தோட இதை வந்து நஞ்சப்பண்ண பார்த்தாரு. கிளிப்பிள்ளையோட ரெஸ்ட்லாம் பார்த்துட்டு தம்பியன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு இவங்க ஒரு மனசில் வச்சுருக்காங்க, அதை சரி நான் வந்து இது பண்ணேன். அப்போ நான் நஞ்சப்பண்ண சொல்லி நஞ்சப்பண்ண அவர் ஒரு கைட் பண்ணி அந்த படம் நடக்குது சார். படம் முடிஞ்சிச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த நான் பாடும் படம் இது வாஜாருக்கு தெரியாது, ஒப்பந்தமானே தெரியாது. ஆமாம் சார், எதாவது போயிட்டு எங்கே பண்ணி எங்கே ஆளக்கான சார் ஊருக்கு போயிருந்தேன் சார், போய் சொல்கிறது போயிட்டு பண்ணிட்டோம் சார். பண்ணிவிட்டு படமே முடிச்சிட்டிங்களா? படம் 2 படம் முடிஞ்சு போச்சு. இழுப்பில் முடிஞ்சிடுச்சு, இதுவும் முடிஞ்சிடுச்சு. நான் பாடும் பாடல் பெரிய பப்ளிசிட்டியில் போகுது. ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் பார்த்து ராஜராஜன் இவருக்கு ராஜராஜன் யாரோட வச்சுட்டு அவர் பேசாமல் இருக்கா. நான் என்ன பண்ண ஒரு நாள் இனிமேலாம் வந்தால் முடியாது இருக்காது. என் ஒய்ஃபை கூட்டினேன். என் ஒய்ஃபை கூட்டு போகிறேன். என்னடா அது அப்படியே கேட்க மாட்டார். அந்த அம்மா வந்து ஒன்று கலக்கணும், அம்மான்னு அன்பா பொண்ணு மாதிரி வச்சுக்கோ கூப்பிட்டு போவோம். என் பையனை குழந்தை பெரிய பையனை கூப்பிட்டு போனேன். வச்சு பேசி சாப்பிடாதான் அப்படியே பார்த்தோம். இன்னும் திருடமாக இருந்தேன். இன்னும் என்ன பாடி என்ன ஒரு மாதிரி பொண்ணு சார் காலில் விழுந்தேன். என்ன சார் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார்ன்ட்டு. ஓகே பார்த்தாரு. என்னடா என்னடா ஒன்று பண்ணல அப்படின்னாரு. இல்லை சார் ஆசையாக இருக்கு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் பேசலாம் மாதிரி போகிறேன். நீங்கள் போகிறதுல அதுக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், அது கண்ணெல்லாம் அப்படியே பெரிய சார். நான் அப்படி இல்லை அவங்க கூட அவருடைய கஷ்ட காலங்களில் அவரை கூடயே இருந்தேன். நான் இல்லை நான் இன்னால் இருக்கல, நானே என்ன ஓடி போயிடுவேன். அவர் எங்கே போனாலும் கூடிய ஓடி போயிடுவேன். அப்படி ஒரு அன்பாக இருந்தேன் சார். அதை அவர் என்றைக்கு அந்த நெருவு பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போவே ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு. கூடிய ஒரு நாய் மாதிரி கூடிய அவரும் வந்து இப்படி வச்சுப்பார் சார். பேக் பண்ண கொடுக்குறாரு சார், அப்படியே ஃபுல் ஒரு கட்டு படம் இருக்குது சார்.
ரூபா கட்டி வச்சுருப்பாரு ஃபுல்லாக. அப்படி கொண்டு வந்து வைப்பார். நம்பிக்கையாக கொடுப்பார். சரி வந்து சார் சந்தோஷமாக வேலை செஞ்சேன். ம். சரணாலயம்னு ஒரு படம் சார். சரணாலயம். ம். அது அதுக்கப்புறம் தான் நான் படம் ஓ, பண்ணேன். சரணாலயம் தான் சரணாலயம்னு ஒரு படம். அதை முதல்ல வந்து சுந்தரராஜன்கிட்ட நான் வந்து இந்த பாலன் ரெக்கமெண்ட் பண்ணி போனது. பேர திருமால் படம். திருமால் SNS திருமால். SNS இங்கே அது கட்டி பில்டிங் கிலோ கட்டி அந்த அவர் தெரியும் தெரியும். போயிட்டு சார் ஓகே பண்ணியாச்சு போயிட்டேங்க. அது சங்கநாதம் முடிஞ்சோடனே இது சரணாலயம் போயிட்டு ஷூட்டிங் போயிட்டேன் சார். போயிட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். இப்போ மோகன், நளினி. ஆமாம். நம்ம ஊட்டியில் வந்து இந்த ஒரு பேய் பங்களா இருக்காங்க தான் போட்டாங்க. மொத்த பேர் அங்கே தான் கும்பல். இன்னும் லாட்ஜ் ஒன்று அது பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் ஷூட்டிங் ஆகுது. ஏதோ சாப்பாட்டில் சண்டை வந்துச்சு. அரிசி செல்லில் சண்டை போட்டார் சுந்தரராஜன். அவர் எப்பவுமே இந்த சாப்பாடு பிரியர் சார். அவர் ஏதோ அரிசியில் ஏதோ பிரச்சனை, அரிசி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார் சாப்பாட்டில். அது எப்படி அரிசியில் இப்படி போய் சண்டை வந்துச்சு சார். ஏதோ நின்றுச்சு ஷூட்டிங். படப்பிடிப்பே வந்துருச்சு. நான் ஒன்றா இப்போ 10 நாள் ஆச்சு, 5 நாள் 15 நாளாக சும்மா உட்காந்துருக்கோம். இங்கே மெட்ராஸ் மலையமாக இருக்குல்ல, ஏன்னா அதுன்னு சொல்லிட்டு குழம்புலான்ட்டு நைஸ் என்ன பண்ணிட்டு போட்டி தூக்கி தெரியாமல் பஸ்ஸை பிடிச்சி இதுக்கு வந்துட்டேன். எங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் அண்ணா லஞ்சப்பண்ண ஆஃபீஸ் ஹோட்டல் வச்சுருக்கோம். ஹோட்டலு நான்வெஜ் பெரிய ஹோட்டல் வச்சுருக்கோம். ஆமாம். இந்த டென்ட் கீத்து ஓட்டாது இருக்கும். அவருக்கு மேலே சாப்பாடாங்க. அங்கே வந்து அண்ணா ஊருக்கு போகிறேன், எத்தனை நாள் உட்காந்துருக்கு, நான் அங்கே போனாலும் கடைசினா அவர் நம்ம டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தார். வந்து செலவு பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். காலையில் சவுண்டு, டேய் வெளில வேணாம். யார் இந்த கிருபாசங்கர் இருக்கிறதுக்குன்னா DK சங்கர். டேய் வாடா சினிமா பேசு, வெளில வேடா வெளில கொஞ்சம் வெக்க முடியாங்க. எங்கள் அப்பா டேய் கூப்பிட்றாங்க முடியாது. அது எங்கள் அப்பா அவர் ஃப்ரெண்டு. ஆமாம். எங்கள் அப்பா வந்து காஸ்டியூமில் இருந்தார். நீங்கள் கூப்பிட்றாங்க. கூப்பிட்றாங்க அந்த வரியில் டேய் என்ன பண்ணுறேன் விட்டு வரேன் படம் ஏற வண்டியில் திருப்பி தூக்கி போட்டாங்க. தூக்கி போனால் ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு உட்காந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டில் போய் இறங்கினேன். போய் இறங்கி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போன சார் போய் ஜரூர் திருப்பி சண்டை போட்டாங்க. திருப்பி சண்டை போட்டு சண்டை பயங்கரமாக நடக்குது. திருப்பி ஒரு 10 நாள் பார்த்தாங்க. ஷூட்டிங்கில் அங்கேயே இருக்கீங்க ஆனால் எல்லாரும். ஆமாம். டேய் இனி சார் என்ன நடக்குன்னு தெரியல சார். அப்புறம் பார்த்தாங்க. மொத்தம் பேக்கப் பண்ணிட்டு வரணும். பேக்கப் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்துட்டாங்க. மெட்ராஸ் வந்தோடனே அவங்க ஒரு 5000 அப்போலாம் வந்து 5000 அட்வான்ஸ் கொடுப்பாங்க. 5000 அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நான் பார்த்தேன் செய்ய வராதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சத்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் குருநாதர். அவர்னு சொல்கிறார். இது அவர் தெரிஞ்சிச்சு. சொல்லித்தானே வந்தேன். இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த சத்மா ஸ்டார்ட் ஆகணுன்னா உடனே என்ன பண்ணேன், இந்த நான் என்ன பண்ணுறேன், அந்த அட்வான்ஸ் நம்ம அட்வான்ஸ் அதில் அப்புறம் யாராலும் மிச்ச பேரில் விட்டுருவானுங்க. 10 நாள் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தேன். இவர் அவர் ரவுடித்தனம் பண்ணார் அந்த திருமால். ஒரு மாதிரி ரஃப்பாக பேசு, அது நமக்கு பிடிக்காது. அந்த காலத்தில் நான் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுப்போம். சரி 5000 பெரிய விஷயம் சார். இப்போ ஆமாம் ஆமாம். அப்புறம் இப்போ என்ன பண்ணால் டக்குன்னு சாதி தெரிஞ்சு போச்சு. போட்டு அவரே அட்வான்ஸ் கொடுத்துட்டார். கொடுத்து சத்மாவுக்கு 110,000 ரூபா போட்டு செக்கப் போட்டு வீட்டில் கொடுத்து ஷூட்டிங் வந்து போயிட்டேன். எங்கள் சத்மா ஊட்டிக்கு போய்ட்டு ஊட்டி போய் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வரோம். இவங்களும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த படம். அது வேறு ஒரு கேமராமேன் நேரம் வச்சுருந்தோம். நான் போகலான்ட்டு வருவேன். அதுக்கப்புறம் சார் நான் படம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ சுந்தரராஜன் என்ன பண்ணார், அந்த இதை வச்சுருந்தார். அப்படியே நான் படம் பண்ணல. அதில் ஆரம்பித்தேன் சார். ஒரு நல்ல அவர் எல்லா படமும் பண்ணேன் சார். அது ஒரு நல்ல பிகினிங் உங்கள் கேரியர்லன்னு சொல்லணும் இல்லையா? அது பெரிய இழப்பு. அதாவது நான் கேமராமேன் ஆக முடியுமான்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் தகவலாம் பண்ணிவிட்டு அப்போல்லாம் கேமராமேன் அவ்வளோ பெரிய விஷயங்கள் சார். ஒரு 5 கேமராமேன் தான் இருப்பாங்க. அவங்களாம் படம் பண்ணி இந்த மாதிரி இப்போல்லாம் பசங்க வந்துடுறானுங்களே. இன்ஸ்டியூட்டை முடித்தோடனே அது அப்போல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு 5 கேமராமேன் இருப்பாங்க. அவங்க தான் படம் பண்ணுவாங்க. இந்த சின்ன அப்ரெண்டிஸ் நம்மளாம் வந்து ஒரு கணக்கிலே இருக்க மாட்டோம். கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த நான் பாடல் வந்து சார் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லைனாக படம் வந்துச்சு. பாண்டியன்ற உங்கள் பேரை மாற்றினது கோவை தம்பி தான். ஆமாம். அப்போ தான் கணேச பாண்டியன். ஆமாம், கணேச பாண்டியன் இருந்தார். அப்புறம் சிஎஸ் பாண்டியன் ஒரு கேமராமேன் இருந்தார். அப்புறம் அந்த படத்தில் நடிகரும் பாண்டியன். ஆமாம். அதில் அது ஒரு கேரக்டர் பாண்டியன் பண்ணியிருந்தார். அப்போ சொல்லையோ அப்போ பாலானந்த வித்யாசாகர் ஐயா நல்லா இருக்கனார். இல்லை சார். அப்போ அண்ணா என்ன பண்ணார், இல்லை வைக்கிற அப்படின்னு சொல்லி
அவர் ஏதோ கேட்டு தலைவர் கேட்டேன்னு சொல்கிறாருப்பா, அது எனக்கு தெரியல. அது என்னென்ன ராஜராஜன் அவரே வச்சுக்க, அவரே போட்டு டைட்டில் போட்டாங்க. சூப்பர். சரி என்ன பண்ணுறாரு, நல்ல கம்பீரமான பேர் ஆக்சுவலா ராஜராஜன். அதுக்கு பெரிய சண்டை சார். அதுக்கு ஒரு இன்னொரு ராஜராஜன் ஒரு கேமராமேன் இருந்தார். அவர் எப்படி நீ ராஜராஜன் பண்ண, நான் என்ன சொன்னேன், ஐயோ என்னையா அது இந்த முரசொலி அவங்க ஒரு சினிமா பத்திரிக்கை இருந்தாங்க, வண்ணத்திரை. ஆமாம், முரசொலி ஆஃபீஸில். நான் அப்புறம் அவருடைய ஒரே உரை 2 கட்சியானாங்க. அதான் போய்ட்டு நான் நேரம் போனேன் ஆஃபீஸ்க்கு. சார் நான் ஒரு கட்சிக்காரர் சார், எங்கள் மாமா வந்து கவுன்சிலர், எங்கள் மாமா வந்து கவுன்சிலர் அந்த ஏரியாவில். நீங்கள் எப்படி சார் கட்சிக்காரனே எப்படி போடுறீங்களா அப்படியே கேட்டேன். 2 ஒரே உரையில் 2 கட்சியானேன். என்ன இப்படிலாம் எழுதுறீங்க, நான் ஏதோ எனக்கு தோணும் ஏதோ வச்சாங்க, நான் பேர் வச்சுட்டு ஓடிடுச்சு. இப்போ திடீர்னு அடுத்த படத்துக்கு நான் மாற்ற முடியாது சார், இன்னும் 4 படம் ராஜராஜன் போட்டாச்சு. கரெக்ட். அவர் பேச அப்புறம் அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவரு அந்த காரணம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். சரி அப்படி போய் சார் ஏதாவது ஒரு காலம் ஒரு சில ஓடி தள்ளி விட்டு நான் பாடும் பாடல் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? வா என்ன சார், இப்போ டைமே தெரியாது சார். காலையில் 5 மணிக்கு போயிடுவோம் சார், 5:30 போய்ட்டு அந்த எனக்கு வந்து அந்த மார்னிங் எனக்கு வாத்தியார் கூட இருந்தது சார். அவர் என்ன பண்ணுவார்னா காலையில் 5 மணிக்கு லொக்கேஷன் இருப்பார், 5:30க்கு இருந்துருவார் சார் லொக்கேஷன். அந்த அந்த இது வர்றது அந்த அவர் கூடயே இருந்தது நமக்கு அந்த புத்தி வந்துடுச்சு. அப்படி நான் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எடுப்பேன் போய்ட்டு முன்னாடியே. இந்த இந்த ட்ராப்ஸு அப்போல்லாம் புதுசாக இருந்தது ஜனங்களுக்கு, அப்போ யாரும் காட்டல. இப்போ சிப்புன்றதுனால தான் எடுத்து வராங்க, அப்போல்லாம் ஃபிலிமில் எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஃபுல் டிபேட் வந்து இவர் யார், சுந்தரராஜன். நான் என்ன எடுத்தாலும் தாங்க மாட்டேன். திடீர்னு வந்து எவ்வளோ எக்ஸ்போஷன் காலையில் 400 அடி போயிடுச்சுன்னு சுற்றுவாங்க பயங்கரமாக. ஆனால் அது சுந்தரராஜன் ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏன் இதே வேலையாக போது ஐயோ இதான் பார்த்தாலும் எப்படியா அவனை. அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது. என்ன இடத்துல பேசாமல் பேச அவ்வளோவும் போடுவார் சார் படத்தில். இப்போ காலையில் போகிறோம் ஒரு சன்ரைஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அவனுக்கு க்ளவுட்ஸ் ஒரு மாதிரி ஆகணும், அதை ஒரு மட்டாகி போயிடுப்போம். அதே மாதிரி ஒன்று பள்ளி துளி இப்படி எடுத்துகிட்டு உட்காந்துமா. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வரும், அது கரெக்டாக இந்த லைட்டு. அப்போ சிவகுமார் சார் கரெக்டாக ஒரு அந்த பாடும் வானம்பாடின்னு ஒரு சாங் இருக்கு வச்சிங்களேன். அந்த டைம் அந்த பார்த்தீங்கன்னா காலையில் அந்த 6:30 5 அந்த ஒரு லைட் வரும் வச்சிங்கன்னா அந்த அப்போ எடுப்போம் கரெக்டாக. அந்த கிளார் கட் பண்ண கூட முடியாது, அப்படி ஒரு ஃபிலிம் இல்லை, பயங்கர பிக்கப் பண்ணோம். அப்படி அது ஒன்று ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சான்னு நாங்களே யோசனை பண்ணுவோம். என்ன நாங்களே மிஷின் மாதிரி இருப்போம் சார். வேலை சாப்பாடு அதெல்லாம் தெரியாது. சாப்பாடு அந்த ஒரு ஆர்வம் இப்படி ஒரு அந்த படம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த படங்கள் அவர் கொடுத்துட்ருந்தாங்க. ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான நடிகர்னா விஜயகாந்த். ஆமாம். எப்போ முதலாக விஜயகாந்தை சந்திச்சிங்க? விஜயகாந்தில் எனக்கு அப்போ வந்து கதை கூட கேட்க மாட்டேன் டைரக்டர்கிட்ட. நானும் எங்கள் டைரக்டர் பேசிக்க மாட்டேன் சார். பேசிக்க மாட்டேன் சார். யோ இங்கே ஒரு ஃப்ரேம் பிடியா அப்படின்ட்டு இப்படி போய் திரும்பி ஒரு ஃப்ரேம் பிடின்னு தான் சொல்லுவார். எப்படி ஃப்ரேம் பிடி? ஃப்ரேம் பிடியா. அதாவது அவருக்கு வந்து நான் வந்து அந்த லைட் கிளிட்டரிங் அந்த க்ரீன்ஸ் அது எப்படி அந்த மாதிரி வாத்தியார் அதே மாதிரி அதை பார்த்துட்டு அதை வச்சுட்டோம்னா வந்து அதை பார்ப்பார். பார்த்துட்டு அப்படின்னு சார் அதுக்கு சீன் எடுப்பார் சார் வைக்கிற ஃப்ரேமுக்கு. அதை வச்சுட்டு நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பேசுவேன். இன்னமும் என்ன வேணால் பண்ணுவேன், கையை காட்டுவாங்கன்னா அது டைலாக் போட்டுருவாங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனுஷன். எனக்கு அவருக்கு அப்படின்னா 2 பேரும் இது வரைக்கும் சம்பளத்தை பற்றியோ பர்சனல் மேட்டரை பற்றியோ இல்லை அன்பாக பேசிக்கலாம் மாதிரி இல்லை. போனோமா என்ன முடிஞ்சா அவருக்கு நான் பேசணும், நான் ரூமில் இருப்பேன். அதுக்கப்புறம் கதை ஐயோ எங்கே கூப்பிட நான் இல்லை அவர் மேலே அவங்க இனிமேல் போகாதீங்க அவங்ககிட்ட நாய் மேலே பண்ணுவார். இப்படி ஒரு சார் இப்படி ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. அவனை பேசினே இருப்பான். சார் இங்கே ஒரு க்ளோஸ் தண்ணி எடுத்து உங்கள் வீட்டுக்கு போயா அப்படின்னு க்ளோஸ் ஆகி நீ எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் என் க்ளோஸ் அப்போங்க வேணாண்ணா அப்படி திரும்பிக்கோ யோ கூடி ஆகணும் 2 கிலோ சொல்லுங்க. இப்படி சார் சண்டை போட்டு ஒரு ஷாட்டில் எடுப்பார், ட்ராலி போட்டுருப்பேன். என்ன பண்ணுறாங்க நான் ஏதோ ஒரு மூமெண்ட்டுக்கு ட்ராலி போட்டாக்க என்ன பண்ணுறாங்க, டைம் ஆகுதியா வாயா இல்லை சார் இல்லைங்க சார் போட்டு முடிச்சு அது மாதிரி ஏறி உட்காந்துங்க சார். அந்த நல்ல ஒரு அழகான பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்துக்குவோம். அதாச்சும் அதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் சார் அதுலேயே ட்ராலி போடுறது அதுலேயே இப்படி பண்ணி தனித்தனி முடிஞ்சு போட்டு சீன் முடிஞ்சிடும் இல்லை சார் க்ளோஸை போடணும்
நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எனக்கு என் படத்துக்கு வேணையா உங்கள் படத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சரி போங்க நான் என்ன பண்ணுறது சரி கொஞ்சம் அப்புறம் கோவப்படும். அப்புறம் சரி ரெடியா இப்படி ஒரு பெக்குலியர் ரிலேஷன். நல்ல ஸ்டோரிகளும் பயங்கர நாலேஜ் உள்ளவர். சில விஷயங்கள் வந்து நம்ம சொன்ன அதான் சார் டைரக்டர் செட் ஆகுது. அதான் சார் அது ஒரு என்னதான் என்ன இது வரைக்கும் தப்பாக பேச மாட்டார். இல்லை அத்தனை படங்கள் அவரோட நீங்கள் வேலை செய்ய முடியாது. எவ்வளோ படங்கள் அவரோட எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய சுந்தரராயன் டைரக்ட் பண்ண எல்லா படமும் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க. ஒரே டைரக்டர் கூட. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்தை எப்போ கூட்டு அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு? அறிமுகம் யார் சார் நீங்கள் பேசுனதுன்னு அறிமுகம்னா யார் நடிகர் யாருன்னு தெரியுது எங்களுக்கு. போலோ ஷூட்டிங் வந்தீங்க 6 மணியில் கூப்பிட்றாங்க வேலை கூப்பிட கேமரா இருக்காங்க. இல்லை சார் வேலை பார்த்து அவனுக்கு வேலை நிறைய உடம்பு புடிச்சு வீட்டுருவாங்க அப்படி வேலை பார்த்து டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் பண்ணால் முதல்ல ஓடி வந்துடும். சரி கதை வந்துடும் வந்ததுன்னா யார் ஹீரோ என்ன கதை எதை ஒன்றுமே தெரியாது. லைட் லிஸ்ட் கொடுங்க சார் கேட்பாரு. எதை வச்சுருங்க லைட் லிஸ்ட் கொடுப்பீங்க? ஒரு ஜென்ரேட்டர் ஃபுல்லாக லோடு 4 மினி விட்டு 2 ஒரு 6 கெல்வின்னு அப்புறம் ஜூனியரு ஒரு 6 ஜிபி 8 ஜூனியர் ஒரு லிஸ்ட் ஒரு கரெக்டாக ஒரு டைப் பண்ண மாதிரி ஒன்று சார் கொண்டு கொடுத்துட்டோம்னா ஒரு 60,000 ரூபா பில் வரும். அவ்வளோதான். எவ்வளோ? 60,000. ஆமாம் அந்த காலத்தில் ஒரு 60,000 ரூபா இப்போ அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா லைட்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஜென்ரேட்டர் அது கொடுக்க மாட்டாங்க எங்ககிட்ட. எழுதி கொடுத்துட்டோம்னா அதோட சரியாக வந்துடும். அதை வந்துடும் நம்ம வந்துடும். இந்த ஃபோட்டோ ஃப்ளட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம். போய் இறங்கிடுவோம் சார். இறங்கிட்டோடனே அப்போ அதை இவங்க வராங்க அவங்க வராங்க. எழுதி கொடுத்துட்டோம்னா அதோட சரியாக வந்துடும். அதை வந்துடும் நம்ம வந்துடும். இந்த ஃபோட்டோ ஃப்ளட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம். போய் இறங்கிடுவோம் சார். இறங்கிட்டோடனே அப்போ அதை இவங்க வராங்க அவங்க வராங்க. அப்புறம் நான் அங்கேருந்து போகும்போது நாங்கள் வர வண்டியில் அப்போல்லாம் இந்த ஜூனியர்ஸ்லாம் ஒரு வண்டியில் வருவாங்க. ஜூனியர்ஸ்னால் ஆர்டிஸ்ட் நடுத்தர ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களாம் ஒரு வண்டியில் ஏற்றி விட்ருவானுங்க. நாங்களே ஏரியா முன்னாடி உட்காந்துக்குவோம். இப்படி போனாலும் அங்கே போய் மொத்தமாக இறங்கும் போது தான் சரியாக இருக்கார் இவர் இருக்கார் கவுண்டமணி இருக்கார் அப்படி வந்து. அப்போது ஃபஸ்ட்டு மேட்டு பார்த்து ஷூட் பண்ணும்போது விஜயகாந்த் முதல்ல இந்த சாங் அந்த காடி ஓட்டி ராசாத்தி ஒன்று அதாவது பெரிய க்ரைன் ஒன்று நம்ம என்ன கேட்குற மாதிரி தான் க்ரைன் வேணா அந்த க்ரைன்லாம் இங்கேருந்து இழுத்து வருவானுங்க அங்கே லாரியில் ஏற்றி மாட்டி பாதிச்சு. அப்போ போய் இறங்கும்போது போகும்போது இவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் போல ஐயோ மச்சான்னாரு. மச்சானு முதல்ல வெத்தோடைய மச்சான்னாரு. மச்சான் அது வந்து மச்சான் தான் சொல்லக்கூடாது. அப்படியா? மச்சான் தான் யார் நான் அவர்கிட்ட நான் லாஸ்ட் வர வரையும் மச்சான்ற வார்த்தைக்கு அப்புறம் அந்த வார்த்தை வச்சேன். பாண்டியனும் கேமராமேனும் ஐயாப்பா அந்த மச்சான் தான் கூப்பிடுவேன் எப்பவுமே. அன்னைக்கு முதல் நாள் என்ன கூப்பிடுறாருன்னு பார்த்தேன். அது எப்படி மதுரையில் சார் அந்த பேர் பாண்டியன் இருக்குல்ல அது அவருக்கு என்ன பிடிச்சது இல்லை. மதுரையில் மாமா மச்சான் மச்சான் ஆயிட்டான் இப்படிதான் கூப்பிடு. அவங்க ஆஃபீஸில் போனால் ஆயிட்டான்னு மச்சான். ரவுத்தர் வந்து மாப்பிள்ளை தான் கூப்பிடுவார். கேமராமேனும் பேரை சொல்லியோ விஜயகாந்துக்கு மச்சான் ராவுத்தருக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணுறது அந்த ஆள் எங்கே போய் அந்த ஷூட்டிங் கூப்பிட்டு பாட்டேன் இதுக்கு எந்த படம் ஆரம்பிக்கணும் இப்படி சார் மாமா அப்படி இது நிறைய பேர் பிடிக்கல. அது நிறைய பேருக்கு நிறைய பேரும் அப்படி தான் பழகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அது அப்படி பழக்கம் சார். அப்படியே முதல் படம் பண்ணோம். அது வந்து என்னென்னா 2 பேர் ரொம்ப அட்ராக்ஷன். ஒரு நாளுக்கு இந்த படம் முடிச்சுட்டு அது படங்கள் நடந்துட்டுருக்கு. திடீர்னு இதில் ஷூட்டிங் நடக்குது கருக்கம்பாக்கம் அந்த வீடு அந்த ஓட்டு வீடு பார்த்தீங்களா அங்கே வேறு படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ ஏதோ நான் ஏதோ போகிறேன் பழக்கத்துக்கு நான் ஏதோ லொக்கேஷன் அவங்க போனேன். அங்கே விஜயகாந்த் இருக்காரு போனோம் சார். போய் இறங்கினோடனே போய் பார்த்தேன். ஓய் உட்கார வச்சுட்டு ஏப்பா நம்ம படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் நீ தான் பண்ணணும் எவ்வளோ சம்பளம் சம்பளம் இடிப்பே அங்கேயே வாங்க நான் என்ன எனக்கு நான் வாங்க சம்பளம் எனக்கு சம்பளம் தானே சரியா 1,00,000 ரூபா போடுவேன் சம்பளம் சரி சரி விடுங்க அப்படியே விட்டுட்டேன் சார். நான் இந்த படம் அந்த பூந்தோட்ட காவல்காரன் அதை ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு போகிறேன் எனக்கு பண்ணிட்டு அன்றைக்கி சொன்னார். நல்ல இது உட்லன்ஸில் போட்டு உட்லன்ஸ் செந்தில்நாதன் சார் இவர் நம்ம பாய்
லியாகத் அலி. அவர் எல்லாம் அவங்க அந்த குரூப், அந்த சுபையான்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? அந்த இறந்துட்டார் அவர். எல்லாம் அந்த போனோம் பழக்கம் தானே, எல்லா படம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே. அப்புறம் அந்த சரி அந்த படம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது அவங்க படங்கள் எது பண்ணாலும் விடுவாங்க, பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இப்போ வாழ்க்கையில் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் ஆச்சு. அந்த அளவுக்கு விஜயகாந்த் மனசில் எங்கே இடம் பிடிச்சிங்க நீங்கள்? சார் எல்லா படமே நல்லா பண்ணி கொடுத்தேன் சார். வேறு ஆட்கள் பண்ண விஜயகாந்த் படம் பாருங்கள், ஏன் படம் பாருங்கள். நான் எது பண்ணால் ரொம்ப அதான் சார், காலையில் ஷூட்டிங் போனேன்னா என்ன நான் மறந்துடுவேன் சார். நான் என்ன பண்ணேன், சாப்பிட்றேன் நான் என்னன்னு உண்மை சார். இந்த கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அந்த படம் பண்ணேன்னா காலையில் சார் 4:30 மணிக்கு தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க. 4 மணிக்கெலாம் தூங்கிட்டு இருந்தோம்னா தண்ணி எடுத்து யார் பார்த்து இவர் எல்லோரும் எழுப்புவார் சார். அவர் விஜயகாந்த் காலையில் அவர் வேலை இருக்குது. காலையில் வந்து சார் எல்லாம் அப்போ வெயில் நேரத்தில் என்ன பண்ணுவானுங்க, அப்புறம் ஏசி ரூம்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஏசி ரூம்லாம் எல்லாம் ஒன்றா ஹால் இந்த இது வராண்டா மாதிரி இருக்குது சார். எல்லாம் படுத்துருவானுங்க சத்திரம் மாதிரி. ஆமாம், ரூமில் எவனும் இருக்க மாட்டான். படத்துலலாம் தூக்கிட்டு பசங்க ஒருத்தவங்க லுங்கி வளைஞ்சு இருக்கும், நைட்டில் தூக்கிட்டு போகிறாருங்களா. அது ஒருத்தர் ஓட்டங்கள் இங்கே கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு சார் ஒரு உருவம் வரும். பேஸ்ட்டில் பேஸ்ட் எடுத்து புரிஞ்சு விட்டுவார் பின்னாடி. அவன் என்ன பண்ணுவான், நல்லா தூக்கம் பாப்பா இப்படி காமெடி ஓடிட்டு எல்லாரும் ஒரே அழும்பு தான். நான் எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி வச்சு விட்ருவானுங்க. எழுத்து அந்த ஆள் இன்னும் தூங்குறாங்க, இறங்கலையா அந்த ஆள் இன்னொன்று திருப்பி கூப்பிட்டு கரெக்டாக சார் 5:30 வண்டி கிளம்பிடும். அவர் தான் வண்டி ஓட்டுவார். ஜிப்சியில் நான் ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்துக்குவோம், அவர் வண்டி ஓட்டுவார். வெங்கடேசன் இருப்பான், வெங்கடேசன் பின்னாடி உட்காந்து அந்த டிரைவர் பின்னாடி வரத்துக்கு பின்னாடி போய்டுவான். என் அசிஸ்டன்ட் 5 அசிஸ்டண்ட்டு அவனுக்கு பூரா பின்னாடி வருவார். எங்கள் அசிஸ்டன்ஸு வெங்கடேசன், நான் அவர் ஓட்டி வண்டி பயங்கர ஓட்டுவோம். அது இது நம்ம சாலக்குடி அங்கே தான் ஆனாப்பந்தான் ஒரு ஊர் சார். அது வந்து ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஊட்டு கேப்டன் பிரபாகர் ஷூட்டிங். அது வரைக்கும் ஓட்டிகிட்டு வருவார். ஓட்டு வந்து இறக்கி விட்டாருன்னா கரெக்டாக 6 அந்த போய் இறங்கணும். ஃபாஸ்ட் ஷாட் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் சார், போயிட்டே இருக்கும். சாப்பாடுகள்லாம் வந்து கையில் தான் அது வந்து இருக்கார் பாருங்க நம்ம செல்வமணி, சாப்பிடவே மாட்டான் பாய். ஆமாம் ஒர்க்காக. ஆமாம், ஏதாவது கொடுத்தாலும் இந்த பழைய சோறு அதெல்லாம் சாப்பிட்டு நைட் 10 காலையில் ஸ்டார்ட் பண்ணானுங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி, ஒரு 12 மணி 1 மணி பேக்கப் பண்ணுவாங்க. திருப்பி அந்த காட்டில் திருப்பி ஏதாவது தூரம் வந்து திருப்பி இங்கே ரூம் திருப்பி குடிச்சு போட்டு தூங்குறது ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் ஷூட்டிங் வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள செல்வமணி என்ன பண்ணுவாருன்னா அங்கேயே தங்கிடுவார். அந்த செட்டு ஒன்று போட்டுருந்தோம், அங்கேயே படுத்துக்குவார். அந்த அங்கே அசிஸ்டன்ட்லாம் தண்ணி உள்ள செட்டு வச்சுருந்தோம்னா லிவிங்ஸ்டன் வீடு மாதிரி ஒன்று போட்டுருந்தோம் அந்த இடத்துல. அங்கே அவங்க படுத்துக்குவோம். சில நாள் நாங்கள் அங்கேயே படுத்துக்குவோம், சாப்பாடு மட்டும் வந்துடும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த படம். பல இயக்குநர்களோடு ஒப்பந்தம் பணியாற்றிய பிறகு செல்வமணியோடு ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் அவருடைய 2வது படம் எப்படி இருந்தது? என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணீங்க நீங்கள் செல்வமணியோட பணியாற்ற? எல்லாமே வித்தியாசம் சார். நான் வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவருடைய டேக்கிங்ஸ் எல்லாம் சொல்கிற பார்வை, அவர் நான் வந்து எல்லா எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து நான் வந்து ஃபுல் ஃப்ரீடமில் இருந்தேன். அவர் என்ன சொல்லணும் சார், அவர்லாம் வந்து எங்கேயோ போயிருக்க வேண்டிய டேரக்டர், எப்படியோ இருந்திருக்க வேண்டியது, என்னன்னு தெரியல. அவர் அப்படி ஒரு டெக்னீஷியன் சார். அது நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்மளை வந்து அவர் சொன்னார்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது சொன்னார்னா இது பண்ணணும் ஓகே சார், அப்படி தான் இருக்கும். திடீர்னு வந்து 100 இது லைட்டு வாங்க போகிறோம் சார். இது சைக்கிளில் மாட்டுவாங்க முன்னாடி, அந்த காலத்தில் கழுவாங்க, அந்த முன்னாடி மாட்டி போகும். அதனால 100 லைட் எடுத்து வந்தாங்க. அதுக்கு ஒரு பட்டையை கட்டி சார் இந்த மாதிரி இங்கேருந்து வரணும் சார். சரி ஓகே, லைன் நிறுத்தி அதுக்கு கரெக்டாக அவனுக்கு டைம் பண்ணி அவனுக்கு ஒரு கரெக்டாக பண்ணுவானுங்க. பார்த்துக்கிங்களா அந்த அந்த படத்தில்? அதெல்லாம் அவங்களுக்கு கிரியேஷன் தான். நம்ம எடுத்து தான் கொடுத்தோம் தவிர இதெல்லாம் வேணும் ஷெட்யூல் பண்ணது, பிளான் பண்ணது.
அவங்களுக்கு என்ன வேணுன்றது சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம அந்த எல்லா விஷயமே சில இடத்துல நான் அப்படி கிடையாது. நம்ம தான் கொஞ்சம் நாங்கள் மேலே கிட்ட போவோம். இவருக்கெல்லாம் அப்படி இல்லை. அவரும் என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட எப்படி கேட்டிங்கன்னா அவர் இப்படி வேணும், இப்படி பண்ணி கொடுங்க, இந்த ட்ரெயின் இப்படி வரணும், சரி ஓகே சார் ஓகே. இல்லைன்னா இடம் மட்டும் சார் எனக்கு லைட் மட்டும் நான் ஃபேவர் கொடுக்கணும். எனக்கு வந்து லைட் ஃபேவர் மட்டும் எனக்கு கொடுத்துக்கணும். எனக்கு என்ன லைட் நான் நினைக்கணும் அதான் எடுப்பேன். இங்கே திருப்பினா திரும்ப மாட்டேன். அங்கேயே எடுப்பேன். அப்படியே அங்கேயே க்ளோஸ் எனக்கு அங்கே தெரிஞ்சு அங்கேயே திருப்பி வச்சு எடுத்துக்குவேன். இந்த இங்கே அதே மாதிரி ஸ்ரீதர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி தான். ஸ்ரீதர் சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணேன் சார். ட்ராஷ் என்ன படம்? தேவி பிலிம்ஸ் சார். சரி தேவி பிலிம்ஸ் ஒரு படம். தென்றலே ஆமாம். அதில் வந்து ஒரு 10 days ஒர்க் பண்ண அவர். 10 days ஒரு 20 days ஒர்க் பண்ணேன். அவரும் அதே மாதிரி தான். இப்போ எந்த பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்படி வேணும். ஷார்ட் சொல்லுவார். இப்போ ஒரு பிக் ஷார்ட் சொல்லிட்டாருன்னா, ஒரு லாங் ஷார்ட் சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எந்த ஃபேர் வச்சுக்கோ எடுத்துட்டோமா. அப்போ சேஷன் சொல்லுவார், நீ எங்கே திருப்பி வச்சிருக்கு அது அப்படியே எடுக்கணும்னு வந்து எடுத்துறீங்க. சில டேரக்டர் அங்கே அவங்க போயிடுவாங்க வீஃப் ஃபண்ட் எடுத்துன்னு இந்த பக்கம் போகணும். அப்போ லைட் நம்ம இங்கே வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை அப்படி திருப்பி ஃபேவரை திருப்பி எடுப்போம். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்க சார். நான் ஒர்க் பண்ண டேரக்டர்லாம் அந்த மாதிரி அதுதான் பேலன்ஸ் சார். டேரக்டர் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் கேமரா கோணங்களுக்கு வந்து பேர் போன ஒரு இயக்குனர். அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? என்ன சார் நம்ம அவர் அவர் சொல்கிறத வந்து ஒரு சலிப்பே வராது சார். சொல்ல அதை செய்ய சொல்லுவோம். கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்டைலே வச்சு அந்த கை அப்படி அதை ரசிச்சுட்டு இருப்பேன் சார். அப்படி ஒரு ஸ்டைலான அது ஒரு பிறவிகள். அதுக்கு இன்னும் அது எப்படி பாலுமேந்திர சார் இந்த ஃபோட்டோகிராஃபிக்குன்னு வளர்ந்த மாதிரி அவர் ஒரு இந்த டைரக்ஷனுக்கு உள்ள இந்த ஷார்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு விஜயகாந்த் எப்போ தனியாக உங்களை பாராட்டியிருக்காரா? சார் நாங்கள் கேமராமேன் ப்ரொடியூசராகவோ ஹீரோ இது வரைக்கும் நாங்கள் ஹீரோ அவர் நினச்சதில்ல, ப்ரொடியூசராகவும் நினச்சதில்ல விஜயகாந்த். ஆமாம். அவர் எனக்கு என்னோட ஒரு அவர் வந்து பெருமையாகவும் பேச மாட்டார். நம்ம வந்து அவங்க குரூப்பில் ஒரு ஆள் நான். அருமை. அவ்வளோதான். எது சொன்னாலும் வேறு கம்பெனியில் போகும்போது தான் சொல்லுவார், நிறையா மச்சான் நான் அடிச்சு போயிட்டு வந்துருப்பேன். சார் என்ன சார் உங்களை போய் இப்படி சொல்கிறார் சார். நான் நிறையா மச்சான் போய் அடிச்சு நேரம் முடிஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரிலாம் நேர எதுக்கு சொல்லிக்கணும். இது அவங்ககிட்ட நான் வந்து சார் இது வரைக்கும் சம்பளம்னு கேட்டது கிடையாது, இவ்வளோ உழைக்கிறோம்னு நினச்சது கிடையாது. ஒரு தடவை சார் செத்து போயிட்டுருப்போம் நான் விஜயகாந்த் அந்த இன்னும் பைலட் இருக்கான் பாருங்கள், இந்த ஹெலிகாப்டர் பைலட். ஒரு நாள் என்ன பண்ணேன் சார், ஒரு படத்தில் வந்து இந்த மூன்று அந்த அது வேறு அவர் தண்ணி தொங்கிட்டு வந்தது. இது எப்படின்னாக்கா தாயகம்னு ஒரு படம். ஆமாம். இந்த தம்பி இவர் டேரக்ட் பண்ணார் இந்த ரமேஷ் செல்வன். அது படம் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் பண்ணிருக்கோம்னா பின்னாடி அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்கில் ஒரு ஹெலிகாப்டர் இறக்கிட்டாங்க. ஒரு ஹெலிகாப்டர் ஹெலிபேட்டில் வச்சுட்டாங்க. முதல் நாள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் எடுத்தாச்சு. செகண்ட் டே போகும்போது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாங்க. இதில் ஹெலிகாப்டரில் நானும் விஜயன் சார் அப்புறம் ஓட்டுறவன் அவ்வளோ அந்த அப்புறம் அது கொஞ்சம் ஒயிட் ஷர்ட்டில் போடும்போது எக்ஸ்ட்ரா ஃபீல் வந்துடுன்னு போகிற சார் இங்கேருந்து ஹெலிபேட் எங்கே ஊட்டி ஹெலிபேட்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி சார் காரில் போகணுன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சார் லொக்கேஷனுக்கு. ஹெலிகாப்டரில் போகலாம், அங்கே போய் முன்னாடி போயிருங்க எடுத்துகிட்டே போயிடலான்னு போனோம் சார். பாதி கூட போகல. ஒரே மழை மிஸ்ட்டு ஒன்றுமே தெரியல. இறங்குது வண்டி. ஐயோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அவன் இறக்க முடியல அவனால். சுற்றுது அதே அப்படியே பண்ணுறான். ஆஹா என்னமோ பிரச்சனை தான். எனக்கு ரொம்ப நேரம் ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் சுற்றுது. சுற்றிட்டு அவனால் முடியல. நேரம் வந்து இங்கே வந்துட்டான். எங்கள் ஹெலிபேடுக்கு வந்துட்டான். ஊட்டிக்கு வந்துட்டான். திருப்பி அங்கேருந்து காரில் போனோம். எங்கே அது லொக்கேஷன் அன்றைக்கி நேரம் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. ஒரு
ஒரு 50 ஒரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்பா 2 ஹெலிகாப்டர், 5 கேமரா, வெயிட்டிங், ஹீரோ வரல. அது ரொம்ப ரிஸ்க் அந்த ஒரு டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம இன்னொரு சொல்லணும். கேப்டன் பாபா ஷூட்டிங் அப்போ சார், நீங்கள் இதை சொன்னேன், நீங்கள் ஸ்கேட்டிங் பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு சொல்லுவாருன்றது ஒரு சின்ன இது வந்து தப்பாக நீங்கள் உண்மையாக சொல்கிறேன். நான் விஜயகாந்த் தாங்க எப்படி இருந்தேன். அந்த ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு சார். ஒரு நாளைக்கு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், 1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கள் கேரளாவிலேருந்து டெய்லி செட்டில் பண்ணோம். பண்ணிகிட்டு இருப்பேன். டெய்லி பண்ணுவோம் சார். பண்ணுவோம் டெய்லி ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் எடுக்க மாட்டானுங்க எங்கள் சாலக்குடியில். அதில் போய் எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த மணி டிரான்சாக்ஷன் லேட்டாக கட் ஆகிடும். இங்கேருந்து பணம் வராது. திடீர்னு வருவான் அந்த பெஞ்ச பெருமாள் ஒருத்தன், அவர் ஆஃபீஸில் இருப்பாங்க. அது தப்பாக இல்லை, அந்யோன்யம் எல்லா செயினும் முதல்ல கழிட்டுவானுங்க. எந்த அசிஸ்டன்ட் டேரக்டருங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த கேமரா அசிஸ்டன்ட்லாம் பந்தா வருவானுங்களே, கழிட்டு கொண்டு போய் இது பண்ணிட்டு சார் அதுக்கப்புறம் பந்தவங்க அவங்க செட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாங்கள் வந்து அந்த காசு அது பாகுபாடு இல்லாமல் ஒரு எல்லாரையும் நம்ம இல்லாட்டி அவங்க நம்மக்கிட்ட ஒரு தப்பாக நினைப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சொல்கிறேன். விஜயகாந்த் தெரியாது இருந்தாலும் ஒரு அந்த அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்த படம் நம்ம படம் அந்த நல்லா வரணும் அந்த மாதிரி படம். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கூட எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு நல்ல அதுக்காக அதே மாதிரி அந்த அந்த ஷூட்டிங் இன்னொரு விஷயம் தெரியுமா சார் எங்களுக்கு, ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு பையன் பாட்டு போடுவான். அவருக்கு விஜயகாந்த் சாருக்கு காதல் விடுவோம். யார் அந்த பையன் கூப்பிடுவார், பாட்டு பாடுனா பாடுவான், இதை பண்ணி கட்டுவான், இது பண்ணி கட்டுவான், இதை ஒன்றா பேசாமல் சார். அவன் பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம மனோபாலா சார் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு படம் பண்ணுறாரு 3 எழுத்து மூச்சிருக்கும். இது ரெக்கார்ட் பண்ணி அவர் மனோபாலா காட்டினார். யார் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவருக்கு சார் யாரையாவது புதுசாக பார்த்தாருன்னா அவருக்கு யாரையாவது கொண்டாந்து விடணும். அவனுக்கு என்ன கூட சார் ஒரு இங்கே பிறந்தேன் நான் இங்கே பிறந்தோம் ஒரு அந்த அந்த அன்பு பாருங்க மச்சான் அந்த கூப்பிடு. ரெண்டாவது நீ இது இந்த ஒரு படம் போடுறாங்கன்னா முதல்ல மச்சான் கொடுங்கவா, மச்சானை போடுங்க அவர் சொல்லுவார். அதே ஒரு இது அதே மாதிரி சார் அந்த பையனை வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தார். யார் மனோபல சார். அதை அவர் பண்ண சாங்காரை போட்டார். அது ஒரு கேரளா சாங் மாதிரி ஒரு மினிட்டில் வரும். இந்த ஆள் வந்து என் கூடியே இருப்பார். யார் இந்த பையன், இந்த பையன் பின்னாடி சொல்கிறார் யாருன்னு கூடியே இருப்பார் சார். திடீர்னு நாங்கள் இந்த க்ரெயினில் இருக்கு பாருங்க அந்த சாலக்குடியில் அப்போ வந்து டெவலப் ஆகலை. அது ஒரு கல் மாதிரி இறங்குறது, கல் பாதை ஒரு நிறைய ஃபுல்லாக இறங்கணும் சார். ரொம்ப இருக்கும் ஒரு 1000 அடி எடுத்து கீழே போகணும். ஃபுல்லாக ஒரு வளைஞ்சு போகும். இந்த ட்ரெயின் சாமான்லாம் தூக்கிட்டு வருவார் கூட. அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தவர். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் தூக்கிட்டு வருவாங்க. நாங்களும் தூக்கிட்டு வருவாங்க. ஆளாலும் ஒன்று தூக்கிட்டு போவாங்க. இறங்கி போயிட்டு அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு திருப்பி தூக்கிட்டு எல்லாம் ஏறுவாங்க சார். அந்த மாதிரி ஒருத்தர் சார் அவர் அந்த படத்தில் இருந்தார். அவரே அப்படி சொல்லிருக்காரு. அப்புறம் பந்தா பரமேஸ்வரன் ஒரு படம் பண்ணேன். இவர் டிபி கஜேந்திரன் சார், பிரபு சார். அவர் இன்னொருத்தர் அந்த ஹீரோவில் கலாவரன் மணி. அவர் பண்ணுறோம் பண்ணிட்டு சார் பண்ணிகிட்டு இருக்கோம். போய் முதல்ல உட்காந்தா முதல் நாள் காலையில் போனோம் சார். ஒரு 6 மணிக்கு போனவங்க 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. சாப்பிட்டாச்சு. பிரேக் வரைக்கும் அவர் வரல. கலாவரன் மணி பேக்கப் பண்ணிட்டாங்க. மறாவது நாள் வந்துட்டார் சார். காலையில் கரெக்டாக 5 மணிக்கெலாம் வந்து கொண்டு லொக்கேஷனில் போனோன்னே ஃபஸ்ட் ஸ்டார்ட் அவருக்கு எங்கள் முதல்ல முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் வைக்கிறோம். வச்சுட்டு சார் வச்சுட்டு சார் கொஞ்சம் போட்டு அங்கேருந்து வந்தார் சார். சார் யாரும் தெரியல சார், நீங்கள் தான் சார் முதல் எடுத்தீங்கன்னாரு. எனக்கு புரியல என்ன இப்படி சொல்கிறேன். படம் பண்ணால் என்னென்ன படங்கள் அந்த கூட்டு படம் என்னென்னவோ பார்த்துருக்கேன் சார். மலையாள படம் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அப்போ கையை பிடிச்சிட்டு சார் நீங்கள் தான் சார் முதல் எடுத்தீங்கன்றார். எனக்கு புரியல. வேறு யாராவது கவனம் பண்ண சார். நான் தமிழில் ராஜராஜன் சார். இப்போ நீங்கள் தான் சார் அப்படின்னாரு. சார் தெரியல சார், நான் சாலக்குடி மணின்னாரு. அதான் சார் அந்த ஆள் நான் சொல்லலை. அந்த ரெக்கார்ட் பண்ணார் அவர் தான். அது எனக்கு தெரியாது. இவர் தான் கலாபவன் மணி. இன்னும் படங்கள் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். மூஞ்சி மறந்து போதில்லை சார். நிறைய ஆட்களை பார்க்குறோம். அவர் பாருங்க அவருடைய யாராவது பார்க்காதா அப்படி போயிடுவான்.
நமக்கு ஸ்டார் சார் அவர் எவ்வளோ பண்ணுவார் இருந்தாலும் நம்ம போய் அவங்ககிட்ட அப்படி நினைப்பாங்கல்ல வந்து கையை கொடுத்துச்சா அப்படின்ற சார் நீங்கள் தான் சம்மந்தம் நிறுத்திங்கன்றார். அப்புறம் மணி அப்படி அப்போ வந்து சாப்பிட்டோம். ஏன்னா பழகி இருக்கல கூடியே அவர் அந்த ஷூட்டிங் பூரா கூட அவர் தான் அந்த ஏஜென்ட் மாதிரி, இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு ஆர்கனைசர் மாதிரி. அவர் பெரிய ஸ்டாராக இருக்கார். அவருக்கு தான் வெயிட் பண்ண அவர் சொல்கிறாரு, அதான் சார் மணி போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமே அப்படி கண்டினியூ வந்து. அப்போ அந்த படம் பூரா எங்களுக்கு ரொம்ப அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டம். அவர் அந்த அருமையான ஆர்டிஸ்ட். அதான் சொல்லணுமே சார். உண்மைதான். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க, ஆனால் கேமராமேன் மட்டும் நீங்கள். ஆமாம் சார். அது ஒரு காலகட்டத்தில் அதான் சார். அது வந்து ஒரு இது மாதிரி சார். ஒரு இப்போ போனாலும் அந்த கம்பெனியில் எப்படிங்களே மச்சான குடியான்னு அவ்வளோதான் குடியாந்தால இப்படி அது ஒரு அதுக்காக நான் வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகம் சார் ரவுத்தர் ஃபிலிம்ஸ் அடிக்கடி போக மாட்டேன் சார். நான் எப்போ டைம் போவேன், அந்த ஷூட்டிங்கு போகணுமா வந்தோமா அவ்வளோதான். அதே மாதிரி படம் எப்போ பேமெண்ட் அதுக்கு தான் சார் போவோம். மிச்சம் அனாவசியமாக போய் உட்காந்துக்கிறது, அனாவசியமாக போயிட்டு அவங்க கூட இது பண்ண அதெல்லாம் வச்சுக்க அப்படியே கூட அன்பாக இருப்போம் அவ்வளோதான். அவருக்கு அது அதிகமான ஒரு அட்ராக்ஷன். ஆனால் என்னையே கவுத்து விட்டானுங்க சார். அவர்கிட்ட சேரோட அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது எப்போ அது குரூப் அது தான் சார். என்ன குரூப்புகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறது பிடிக்கல. எந்த காலகட்டத்தில் இது? அதான் எண்டில், அதாவது கட்சி கொடி கொடி நான் தான் எடுத்தேன். அவன் கூட சேர்றானுங்க அந்த குரூப் சேருது இல்லை சார். இப்போ ரவுத்தர் வந்து சார் அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அது சாகும்போது எப்படி சார் விஜயகாந்த் கூட பேசிட்டு ஏங்கி செஞ்சார். ஆமாம், அவர் மனசில் மிகப்பெரிய ஏக்கம் சார். ஒரு மனிதனுக்கு வந்து பணம் காசு யார் அவர் யாரோ பார்த்துட்டு இருக்கானுங்க. அவர் ஏக்கனா தன் நண்பன் வந்து அந்த மாதிரி இருந்தார். அதே மாதிரி சில பேருக்கு ஒரு ஒரு குரூப் இருக்குல்ல சார். ஒருத்தன் வந்து சீண்டி பார்த்துட்டு ஒருத்தன் மனவேதனைப்படுறதுல வந்து அது மாதிரி நிறைய குரூப் இருக்கு. அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படி அது மாதிரி கடைசி இடத்துல வந்து கொஞ்சம் கடைசியாக அந்த வீரமரஞ்சம் பண்ணால் அதான் அது இந்த படம். அதுக்கப்புறம் சிம்மாசனம் ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் கட்சிக்கு போயிட்டார். நான் கொஞ்சம் ஒதுங்கி இந்த வெளியில் படங்கள். இப்ராஹிம் ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்குமான நட்பை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் நீங்கள், எப்படிப்பட்ட நட்பாக இருந்தது? இப்போ நான் இப்போ அதான் சார், நீங்கள் பேசுவீங்க சார் அதான் சார். அது எதாவது சார் அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வேறு யார் பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன், என்ன சார் ரைட் அப்படி தான் போவோம். இப்போ நீங்கள் என்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுவீங்க சார் 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 நான் என்னுடைய இது அதுதான் சார். அது இப்போ புரியுதா உங்களுக்கு? அதுதான் அது உணர்ந்தால் தான் புரியும். உண்மைதான். இப்போ நீங்கள் சார்ன்றது வந்து இப்போ ஒரு நடிகராக எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அப்படி இல்லை. உங்களை வந்து இந்த கேமரா மாட்டுற காலத்தில் வந்து அதுவும் உங்கள் பிரதர் வந்து இன்னும் எனக்கு அவரை எனக்கு அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்குது சார். அப்படி வந்து ஒரு நம்ம மேலே பார்த்தவங்க நம்ம அதே மாதிரி விஜயகாந்த் அது அந்த அன்பு தான் சார். அதில் வந்து எந்த எதிர்பார்ப்போ இல்லை வந்து விஜயகாந்த் எனக்கு சம்பளம் கொடுப்பாரு அதை போட்டுவார் இவோ போட்டுவாருலாம் கிடையாது. விஜயகாந்த் ஒரு நண்பர். அவர் கூட எப்படி வாழ்ந்தோம். அவர் என்ன காலையில் ஷூட்டிங் பேக்கப் பண்ணோடனே ஒரு 1 hour திருப்பி எங்கள் ரூமுக்கு வந்துடுவார் டெய்லி. அவர் கூட ஒரு 25 வருஷம் ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா 25 வருஷம் ஷூட்டிங் போன நாள்லாம் என் ரூமில் தான் படுத்துக்குவார். அப்படியா? ஆமாம். இங்கே 5 வருஷம் சார். அது இல்லாமல் திருப்பூர் வந்து ஒரு குரூப் வரும் சார். எல்லாம் சேர்த்து வந்து ஒரு சீட்டு கரெக்டாக வந்து உட்காந்து ஜாலியாக சீட் ஆகிட்டு அந்த கதை இந்த கதை அந்த இப்போ எடுத்ததெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 12:30 மணிக்கு போவார் ரூம் வீட்டை விட்டு. அவரை கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு அவர் போயிடுவார். அதே மாதிரி ரவுத்தர்கிட்டையும் ப்ரொடியூசரு தனியாக பேசுவோம் சார். அந்த மாதிரி பேசுனது கிடையாது சார். இந்த ரூமில் போயிட்டு தனியாக உட்காந்துக்கும் போது போய் உட்காந்து பசை அடிக்கிறது இந்த பேசுறதுக்குள்ள பேச மாட்டேன். போனால் அவங்க அவ்வளோதான் வேறு போய் இந்த இவங்க கிட்ட போய் அப்படியே கிளம்பி கீழே வந்துடுவோம். ஆஃபீஸில் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். அதே மாதிரி விஜயகாந்த் சார்கிட்ட எப்படிங்களா எந்த நேரம் கூடியே இருப்பேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங்கில் போகிறோன்னா அங்கேருந்து கல்யாணத்துக்கு போனால் கூட வந்தால என்னங்க என்னங்க இது ஒரு நைட்டு தூக்கம் வந்து ஏங்க போயிடுவாங்க எனக்கு வேக போகலாம் போட்டு வரலாம்னா கல்யாணம் ரிசப்ஷன் யாருக்காக போனால் கூட போவோம் ஜாலியாக நாங்கள். இப்படி ஒரு
அந்யோன்யமான அன்பு சார். ம். துரத்தி விட்டுறானுங்கன்னு போது தான் ஏதாவது தப்பாக பேசிட்டு நம்மளை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க சார் லாஸ்ட் டைமில். ம். எப்படி இருந்த நான் கடைசியில் விஜயகாந்துக்கு உள்ளே போய் பார்க்கக்கூட முடியாமல் போச்சு. அப்படியா? ஓ, அவர் இறந்தப்போ கூட பார்க்க முடியல நீங்கள்? சார் அந்த பாவம்லாம் எவன் பண்ணானா அவனுக்கு போயிட்டேன் சார். எனக்கு என்ன சார், நான் பார்க்க முடியாது. பார்த்தேன் சார், நான் போயிட்டு எங்கே பார்த்து பார்த்தேன், கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்று பார்த்துட்டு வந்தேன். ஓ, அந்த பாவம் எவன் பண்ணானோ கண்டிப்பாக அதுக்கு அது மனிதன் தானே சார். சார் என்ன சார் சம்பாதிச்சுட்டு போகிறீங்க அது கரெக்ட் தான். சார்? என் லைஃப்பில் சார் எல்லாம் ஜாலியாக சார் என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கோ சினிமாவில் பார்த்துட்டேன் சார். பணம் சம்பாதிக்க தெரியல, ஓகே, அதுக்காக நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் அப்படின்னு இல்லை. கரெக்ட். ஏன்னா எனக்கு எந்த ஏதோ கடவுள் வந்து அது கரெக்ட். வருத்தப்படுற மாதிரி வைக்கலையே. அதே மாதிரி குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் வந்து ஒரு என் பெரிய சின்ன பையன் அமெரிக்காவில் வந்து இங்கே ஈஸியாகவே ஒரு 3 வீடு வாங்கியிருக்கான். என் மருமகன் நல்லா பெருசாக ஒர்க் பண்ணுறாங்க அமெரிக்காவில் வந்து. அவங்க பெருசாக இருக்காங்க, நல்ல நல்ல வீடு வாங்கி நிறைவான வாழ்க்கை. அதுவும் யாராக இருந்தாலும் அதுவும் ஒரு நடிகர் தான் பண்ணார். ம். அதாவது நடிகர்கள் வந்து போனாங்க. ஒருத்தர் வந்து என் மகளுக்கு வந்து சந்திரசேகர் ஹெல்ப் பண்ணார். ம். என் மகள் வந்து டீச்சர் ஆகணுன்ற ஆசை. அதாவது இந்த மகளுக்கு டீச்சிங் பண்ணணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும். அப்போ பிஎட்டுக்கு சீட்டுக்கு போனோம் சார். நான் பிஎட் சீட்டு வாங்கணும். டயலாலாம் நாங்கள் போக முடியாது. நான்லாம் உள்ளே போக முடியாது, நாங்கள் அவ்வளோ படிப்பில்லை. அப்போ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரங்கநாதன் டேரக்டர் இருக்காதுங்களா, ஆமாம். அவர்கிட்ட அவர் வந்து அவர் முதல் படம் தான் கேமராமேன். அவர் ஹீரோ சுந்தரராஜன், ஒயிலாட்டம். அப்போ தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேட்ரு சாரை பார்க்கணும் வாங்க சார்னு சொன்னார். சார் இந்த மாதிரி ராஜராஜன் வருஷம் போனோம். என்ன சார், என்ன சார் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி மேட்ரு சார். அதான் சார் உடனே ஃபோன் பண்ணி போட்டு மறுநாள் காலையில் சீட்டை போட்டு கொடுத்துட்டாங்க சார். ஆர்டரை கையில் கொடுத்தாங்க. அருமை. சர்டிஃபிகேட் மகளை ஒன்றும் வாங்கலை, ஆர்டர் போட்டு அந்த இதை மட்டும் காசு ஜெராக்ஸ் மட்டும் போட்டு ஆர்டரை கையில் கொடுத்துட்டாங்க. அது வாங்கின சந்தோஷம் இல்லாமல் எங்கள் மகளுக்கு அவங்க தான் சார் நம்ம அதாவது செய்யணுமே அவங்களுக்குன்ட்டு தான். அவர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி போய் சார் அதான் சார் ஒரு அதோட அதை பொண்ணாத சாப்பிட்றாரு சார். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். இன்றைக்கி அந்த மாதிரி அது தெரியாது அவருக்கு. எம்ஏடு முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஜாப் சார், நல்ல பெருசு, நல்ல அது என்ன நினச்சதோ நடந்துச்சு. அது யாருன்னா அந்த இவங்க தான். அதே மாதிரி நெப்போலியன் சார் இருக்கார் பாருங்களேன், அவர் வந்து பையன் பி இது பண்ணி எம்எஸ்க்கு படிக்க வைக்கலான்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கடைசியாக ஒரு படம் பண்ணேன் சார். அவருக்கு ஒரு புது டைரக்டர் படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது குன்றத்தூரில் ஷூட்டிங் பேசுவேன். ஆனால் பையன் என்னென்ன பண்ணுறான்னு கேட்டார். இல்லை சார் இந்த மாதிரி பி முடிச்சிட்டா சார். அப்படி எழுந்து சொல்லுவீங்க அப்படின்னு. இல்லை சார் ஐடி சொன்னேன் சார். இல்லை சார் நானே உங்களை பார்க்கலாம். ஏன்னா அவர் ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. ஆமாம். சரி உடனே வர சொல்லுங்க அவனு. எங்கே எப்படிங்க, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார். குன்றத்தூர் இருக்குன்னா இந்த சோமங்கலம் போகிற வழியில் மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கும். உடனே வர சொல்லுங்கன்றாரு. நான் ஃபோன் பண்ணி வாப்பா கொஞ்சம் சார் கூப்பிடணும். அவன் என்ன பண்ண அங்கேருந்து வந்தான் சார். மேலே வாப்பா பிரேக் வர என்னடா என் பேர் நான் அப்படின்னு கேட்டு உட்கார வச்சுட்டு அவர் பாட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. சரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு ஆனால் தம்பி கொஞ்சம் நாளைக்கு ஆஃபீஸ் அனுப்புங்க. சரி சரி சார் சரி முடிக்க கூட இல்லை சார். அதாவது இன்னும் சர்டிஃபிகேட் கூட வாங்கலை. போனால் 2 நாள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணதான் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. போனால் நான் எம்எஸ் படிக்க வைக்கலான்னு இருக்கேன். அந்த ஐடியாலாம் சரி கொஞ்சம் செலவாக யோசனை பண்ணிட்டு போயிட்டான். போயிட்டு ஜாயின் பண்ணி அவர் கம்பெனியில் போய் ஸ்டார்ட் பண்ணி போனேன் சார். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் அமெரிக்கா அமெரிக்கா அனுப்புவார். அவரே அமெரிக்காவில் எப்படி சார் கூப்பிட்டு வீட்டில் வச்சு விருந்து வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சார். நான் ஆனால் வீட்டுக்கு வாங்க கூப்பிடணும், தம்பி கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்கினார். போனேன் டைனிங் டேபிளில் அந்த அம்மா தோசை சுட்டு கூட அது போடுவாங்க. நான் உட்காந்துருக்கிறேன். அவர் பையன் யார் சார் அதெல்லாம் சில உள்ளங்கள் இருக்குது சார். நான் அப்படி சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு நெக்ஸ்ட் வீக் கிளம்பிட்டான். அருமை. போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 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 6 மாதம் அப்படின்னு திருப்பி வந்துட்டு திருப்பி போய் இப்போ அமெரிக்கன் கம்பெனிக்கே போயிட்டான். அங்கே அமெரிக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணி செட்டில் அங்கே இருக்கு. பையன் சிஓ கிட்ட இருக்காங்க. அருமை.
அது மாதிரி நம்ம சினிமாவே நம்ம சினிமாக்காரருக்கு உதவுறவங்க இருக்காங்க. எஸ்.ஏ. சந்திர சாரோட நீங்கள் ஒரு படத்தில் பணியாற்றிருக்கீங்க. அப்போ விஜயெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது இல்லை அவங்க. நான் படமே பண்ணேன் சார் அவர் விஜய் சாருக்கு. விஜய் சாருக்கு அந்த இது படம் செந்தூர பாண்டி. ஆமாம். அந்த படம் வந்து என் அசிஸ்டன்ட் தான் கேமராமேன். எப்போ விஜயகாந்த் என்ன பண்ணுவார், என் ஒவ்வொரு அசிஸ்டனுக்கு ஒரு படம் கொடுப்பாரு. ஆடாடா. ஆமாம் சார், அதான் சார் அவர் இப்போ எல்லாருமே போய் அந்த அவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னா இதுதான் காரணம். ஒரு அசிஸ்டண்ட்டுக்கும் எனக்கு வந்து 5 அசிஸ்டண்ட் பணம் கொடுத்தாரு சார். ஆடாடா. ஒரு 2 பேர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவனுங்க போயிட்டானுங்க, அவனுங்க வேறு போயிட்டானுங்க. மிச்சம் 3 பேர் படம் கொடுத்தாரு. ஒரு அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு அந்த கம்பெனி சந்திரசேகர் சார் அவர் சொந்த கம்பெனிக்கு கேட்குறாரு. கேட்கும்போது நான் பண்ணணும், நான் என்ன வேணாம்னு சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்ற செந்தூர பாண்டின்னு ஒரு படம். நல்ல விஷயம். அதை வந்து விஜய் வந்து செகண்ட் கேரக்டர் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் இந்த அசிஸ்டன்ட் தான் பண்ணான், ரவிசங்கர்னு. வெளில இறந்துட்டான். அந்த படம் பண்ணான். பண்ணிவிட்டு சார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபாதர் இறந்துட்டார், ரவிசங்கரோட ஃபாதர். அப்போ அவனுக்கு அந்த இதுக்கெலாம் பண்ணல, இதுக்கு நான் ஒரு 16 நாள் வெளியில் போகக்கூடாது. ஆனால் கிளாஸ் நீங்கள் போனீங்க. ஆமாம், அதுக்கு நான் போனேன். போகும்போது இவரோட போர்ஷன்ஸ் எடுத்துருந்தாங்க. யார்? விஜய் சார். அப்போது இந்த பொண்ணுங்களுக்கு டிஎட்டு அது இது அவர் பயங்கர ஃபங்க்ஷனாலிட்டி சார். அவரை மாதிரி எக்கனாமிக்கல் டைரக்டர்னா காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் எடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம். 9:30 மணிக்கு பிரேக் பண்ணுவார். இப்போ டிஃபன் பிரேக்கு. பிரேக்னா எப்படி ஒரு 15 நிமிஷம் டக்கு ஸ்டார்ட், உடனே ஸ்டார்ட் பண்ணுவார். கரெக்டாக 1 மணிக்கு பிரேக் பண்ணுவார். கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். அவரெல்லாம் வச்சு படம் எடுத்திங்கன்னா போயிடும். ஆமாம், கரெக்டாக டிசிப்ளைன்டு டைரக்டர். அடுத்த பேச்சு இருக்காது. நான் ஃபுல் படம் பண்ணேன். இருந்தாலும் இந்த அவங்களுடைய இது அவங்க எல்லாம் பெருசாக, அதாவது சினிமாவில் வந்து சினிமாவையும் வாழ வச்சாங்க. அது என்ன ப்ரொசீஜர் இப்போ பசங்களாம் எனக்கு ஏதோ பண்ணுறாங்க, தான் நமக்கு வேணாம் சார். மோகனோட பல படங்கள் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க சுந்தரன் டைரக்ஷனில். அதுக்கு முன்னாடி மோகன் அறிமுகமான படத்தில் நீங்கள் உதவியாளர் கோகிலாவில். அதை பற்றியெல்லாம் மோகன்கிட்ட பேசியிருக்கீங்களா? அப்போ சார் மோகன் வந்து சார் எப்படி விஜயகாந்த் சாரில் பாதி. அப்படியா? மோகன் சார் அவருடைய இதே ப்ளே பாய் மாதிரி சார். அவர் வந்து ஒரு ஜாலியான ஆள். அவர் வந்து குங்குமச்சிமில் வந்து சார் நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்ததோ, அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்னா எப்படி பார்ப்பாங்க, அசிஸ்டண்ட் தானே, அந்த கேமராமேன் தானே, அந்த இது தான் பார்ப்பாரு. அதே மாதிரி அவரும் டைப் நல்ல மனுஷன் சார். அது அப்படி பழகுவார். எப்படின்னா அவர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கோயம்புத்தூர் போயிட்டோம்னா அந்த அன்னபூர்ணா அங்கெல்லாம் என்ன பண்ணுவார், எங்கள் அசிஸ்டண்ட்டு நானே சார் வாங்க சார், வாங்க சார், வா பாடி சார் தான் கொண்டு வாடே பாடி வாயா வர நாங்கள் அப்படி ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னு ஒரு கார் தனியாக பிடிச்சிக்குவோம். நேராக கூப்பிட்டு வந்து டிஃபன் இதில் கௌரி சங்கர். அது எனக்கு தெரியாது அப்போலாம், எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. நான் அப்போலாம் வெளியில் போய் இந்த மாதிரி ஹோட்டலில் கௌரி சங்கர் ஒன்று இருக்குன்னு தெரியாது. அங்கே கொண்டு போய் என்னென்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாங்கி கொடுப்பாரு. இதாக இருக்கும். அவர் என்னென்ன சாப்பிட்றாரு நல்லா சாப்பிட வச்சு. அது இல்லாமல் ஊட்டியில் ஒரு இடத்துல வடை ஒன்று இருக்கு சின்னதாக. அது எங்கே இப்படி பறஞ்சு எல்லாருக்கும் அழுதுக்கிடுவாங்க. அப்படி அவரும் ஒரு ஹீரோஸில் அவரும் நல்ல. விஜயகாந்த் படங்களில் முக்கியமானது ஸ்டண்ட்டு தான். பல ஸ்டண்ட்டு டைரக்டர்ஸோடு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. யாரோட பணியாற்றியதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது? சுப்பராயன் சார். சுப்பராயன் மாதிரி ஜீனியஸ். அதாவது சார் ட்ரெயின் ஃபைட் பார்த்துருக்கீங்களா? கேப்டன் படம் பார்த்தீங்களா? அந்த 2 சந்தில் நிற்பான் சார். அந்த 2 ட்ரெயினில் இந்த பக்கம் ட்ரெயின் ஃபுல் ஸ்பீட் வருவான். இந்த சென்ட்ரல் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த லாக் பண்ணியிருக்கானே அது மாதிரி நிற்பேன் நான். கேமரா கையில் இருக்கும். பின்னாடி கையை விட்டு எனக்கு பின்னாடி அவர் நிற்பார். எப்படி கால் அவர் கையை வச்சுட்டு சேஃப்டி. ஆமாம், அதை குதிரை வரும் வந்து அடிப்பானுங்க. நான் பாட்டு அப்போ பயங்கரமாக இருப்போம். பிடிச்சிக்குவார். அதை ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கையை விட்டு அண்ணே ஓகேண்ணே அப்படி தான் சொல்லுவோம். நம்ம தானே கேட்கணும், வேறு யாரும் மாறிட்டு கிடையாது. ஆமாம், நம்ம சொல்கிறது தான் அப்படி தான். அதாவது அப்படி தான் அது அப்படி தான் படம் பண்ணோம் சார். ஒரு தப்பு வராது. ஆமாம், அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் எடுத்து கொடுப்போம் சார். இப்போ வந்து மாறிட்டு இருந்ததுனால எல்லோரும் வந்து அவங்க ஐடியா கொடுக்குறானுங்க. அதாவது அதுவும் ஒன்று பிடிக்காம தான் கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. எதுக்கு சண்டை பண்ண போகாத சார் இருக்கிறத ஜாலியாக தான் இருந்துட்டு 70 years old. கரெக்ட்.
இன்னும் போய் இவங்ககிட்ட போயிட்டு அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் இந்த ஸ்டண்ட் காட்சிகள் படமாக்கும் போது ஏதாவது விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய ஏற்பட்டு சார். அப்படியா? இதெல்லாம் என்ன ஆ பல்லு போனதுலாம் அதில் தானே? ஆ சார் எப்படின்னா சார், அந்த காலத்தில் ரோப் கிடையாது. இது இந்த ரோப் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம். அதுக்கேற்ற மாதிரி லைட் ஃபவர் கரெக்ட் பண்ணி அது தெரியாமல் பண்ணி அது அப்படி ஸ்ட்ரைட் சார். ரோப் ரேசிங் மட்டும்லாம் கிடையாது. இந்த ரோப் தூக்கி நிற்கிறது அதெல்லாம் இருக்காது. அப்புறம் இப்போ வர பூரா ரோப்பு க்ளீனாக ரோப்பு இப்போ கட்டி தான் எடுத்துருவோம். ஆனால் தெரியாது. இப்போ வந்து வசதிகள் வந்துடுச்சு, பெருசு பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட்னா சார் சந்திரசேகர் சார் படம் தான். 4 கேமரா இருக்குது சார். 4 ஆரிச்சி என்ன மிச்சர் கேமரா மாஸ்க்கு வந்துருக்கு. அந்த கேமரா வெயின்றானுங்க சார். 4 ஏரி இருக்குது. 5வது கேமரா மிச்சர் கேமராவை. நான் சார் என்னங்க மிச்சர் என்னங்க, அதாவது ஜூம் இருக்கிறது கொஞ்சம் தூரமாக வச்சா கொஞ்சம் டைட்டாக அது பண்ணி வந்துடலாம். இல்லை கொஞ்சம் மிச்சர் கேமரா லென்ஸே வந்து 75 போட்டதில் 100 போட்டால் கூட உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. 100ல் வந்து ஃபாலோ கரெக்டாக இருக்கணும். ஒரு 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 ரேஞ்ச் வந்து ஒரு 40 50 75 கூட அவுட் அடிக்கும். கொஞ்சம் ஃபாலோ லேட் ஆச்சு. அது இதுனா கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டாக வச்சுருவாங்க. இன்ஃபினிட்டி அந்த இது ரேஞ்ச் இருக்குது. அந்த ஃபோக்கல் லெங்க் இது ஒன்று இருக்குது. அது கணக்கு பிரகாரம் அது பாடி டோட்டலாக ஃபோக்கஸ் வராது. அதை வெயின்றான். எதுக்கு நான் அந்த சுப்பான்ற அவர் நல்ல நண்பர்கள், எல்லாருமே நண்பர்கள் தான் சினிமாவில். சொல்லுங்க பார்த்தீங்களா, அந்த கார் அப்படி குடிச்சிடுவார். ஏதாவது ரிஸ்க்காக ஒருத்தருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஹார்ஸ் ஓடும் படுத்துட்டு இருப்பான். கரெக்டாக நமக்கு மேலே வந்து நின்று வருது. முட்டி போட்டு படுத்துட்டு குடிச்சிட்டு போதா ஹார்ஸ் வந்துட்டுருவோம். ஒரு 10 hours சொன்னால் வருது. ஒன்று ஏதாவது ஏமாந்து கூட கேமரா போட்டு வந்துட போகுதுன்னு அவர் வந்து நான் என்ன பண்ணுவார், அப்படி உட்காந்துருக்கேன் சார். நான் தெரியாது அவர் உட்காந்துருக்குறது. கட்டணும்னா கேமரா கையில் வச்சுருப்போம். கேமராவை கட்டணும் அப்படி திரும்பணுன்னா அவர் நிற்பார். அது தூக்குவார் என்ன. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த பிளானிங்னு சரி. அதே மாதிரி ஒரு வாரம் மாஸ்டர் இது கொஞ்சம் சரி அண்ணே சரிண்ணே என்ன பண்ணுவாங்கண்ணே அப்படி. சில பேர் என்ன பண்ணுவான் சார் கொஞ்சம் நேரம் ஹீரோட சொல்லுவான் சார் கேமரா சொன்னால் கேட்க மாட்டேன் சார். நான் சொல்கிற மாதிரி மச்சான் என்ன அவள அவர் யார் ஹீரோ. ஏன்னா அவன் வந்து அங்கே அடி பின்னுறானே. ரவிக்குமாரோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? அவர் வந்து சார் ப்ரொடியூசருக்கு லாபம் பண்ணி கொடுக்கணும்னு டைரக்டருங்க சார். அதே மாதிரி சுந்தரராஜ் சார் படம் வச்சு படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசரும் இன்னைக்கு ப்ரொடியூசர். அதே மாதிரி அவரை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாருமே ப்ரொடியூசர். அந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இவர் சந்திரசேகர் சார் டைமிங் இவங்க வாழணும், ப்ரொடியூசர் வச்சே வாழ வைப்பாங்க. சில பேர் ப்ரொடியூசருக்கு அந்த மாதிரி போயிட்டு. உங்களுடைய படங்கள் பலவற்றில் கவுண்டமணி செந்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உள்ள நட்பு எப்படி? அது சார் கவுண்டமணி சார் வந்து எப்படி தெரியும்னா, எல்டாம்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, எல்டாம்ஸ் ரோடு டீ கடை இருக்கும். ஒரு கட்சிப்பு கட்டிட்டு அந்த டீ கடை நிற்பார். நாங்கள் அப்படி பைக்கில் அப்போ தான் நாங்கள் அங்கே இருந்தால் சார் நாங்கள் எங்கள் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெல்லாம் சேர்ற இடங்க தான். அங்கே அவனை பின்ன பார்க்கறது அவனை பேசுறது அது பைக்கில் போய்ட்டு அப்படி நிற்போம். ஏய் வாயா பாண்டியா கூடுவார் கொடுத்துருப்போம் டீ சாப்பிட. யார் போனால் டீ வாங்கி கொடுப்பார். அப்படியா? அவர் அங்கே நின்றுருப்பார் சார் ஜாலியாக. ஜிப்பா மாதிரி வாங்கி ஜிப்பா போட்டு லுங்கி கிங்கி கட்டி நின்றுப்பார். பண்ணியாருன்னு ஏன்னா அப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டோம். அது அதுக்கப்புறம் சார் பழக்கமே ஒரு நல்ல ஒரு 2 பேருமே 2 பேரும் கச்சேரி பாம்பு மாதிரி இருப்பாங்க. யார் இந்த கவுண்டமணி செஞ்சிடும். இவருக்கு என்ன வம்பு பண்ணாலும் அவர் அந்த மாதிரி ஒரிஜினலாக தான் இருப்பாங்க. திடீர்னு சாப்பிடுவாங்க. இவரை கௌத்தம் நினைப்பார் யார். அந்த மாதிரி ஒரு நல்ல யூனிட் சார். நல்ல நல்ல மனிதர்கள் சார். ஒரு அங்கப்பாவமோ இல்லை வந்து ஒரு இது இல்லாமல் ஒரு தங்கமான மனிதர்கள் சார். நல்ல மனுஷன். அந்த மாதிரி பழகிக்க. விஜயகாந்த் மாதிரி உங்களோட ரொம்ப அஃபெக்ஷனாக பழகிய இன்னொரு நடிகர் பிரபு இல்லையா? சார் குழந்தையிலேயே கோட்டீஸ்வரர். ஆமாம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மச்சான் தான் கூப்பிடுவார் என்ன. அவரும் மச்சான் ஒரு அன்புன்னா சார் எனக்கு கொண்டாந்து கொடுப்பார் சார். வேறு படத்துக்கு நான் ஷூட்டிங் இருப்பேன். அதாவது
இப்போ கார்த்திக் படம் ஒன்று பேய் இப்போ பேய் மாதிரி நடிப்பார். கார்த்திக் வந்து ஒரு ஆவி மாதிரி நடிப்பார் சார். பஞ்சநாதன் சார் என்ஜேவன் பாடுது. அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போயிருக்கேன். இவர் வேறு ஏதோ படத்துக்கு வந்திருக்காரு. திடீர்னு ஏதாவது தட்டுற கஷ்டத்தை போட் பண்ண அண்ணா வர என்ன அவர் சொல்லிட்டு ஏய் 2 இது கொண்டு வந்திருக்கா சார், ஒரு பை ஒன்று கொண்டு வந்தார். சார் எப்பவுமே சார் ஊட்டி போயிட்டோம்னா ஒரு சொட்டு கொடுப்பாரு. அது மனுஷங்கள் அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், அந்த குளிர் அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அதே மாதிரி எதுவுமே சாப்பாடு விஷயத்தில் சார் பாலுல அந்த அவர் படம் ஒன்று பண்ணார், கேபி பிரின்ஸ் பாலு கேபி. அப்போ வாரம் தலைப்பாக்கட்டு பிரியாணி ஓனர் இருக்காங்க அந்த குரூப்பு, அவங்க ஃப்ரெண்டு அந்த லொக்கேஷன் வந்து பிரியாணி பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடுன்னா அப்படி, அதாவது அவங்க வீட்டிலேருந்து வரும் சார் சாப்பாடு. ஆமாம், அது எப்போவுமே ஒரு 10 பேர் சாப்பிடுவோம். அவருக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். திருச்சூர்லாம் அசிஸ்டன்ட் சார், நான் எங்கள் மாமா கேமரா பண்ணேன். அது அவங்க வீட்டில் ஷூட் பண்ணோம் சார் ஐயா விட்டு. அப்போ நாங்கள் லைட் தூக்கி வைக்கிறதுலாம் பெரிய செட்டப்பு. அதுக்கு மாஸ்க்கு இவர் வந்திருந்தார் பாம்பேலேருந்து கேமராமேன் பாபா மேஸ்திரியா? பாபா மேஸ்திரி பேசுவார். இந்த ஒரு ஓட்டை போட்டுருவேன். அவர் வந்து நாங்கள் அதை பார்க்கறதுக்காக போகும்போது சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து ஒரு சாப்பாடு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதில்ல. அந்த மாதிரி அதே மாதிரி இவருடைய இவர் இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்காது. விஜயகாந்த் தான் அங்கே நடிச்சுட்டு இருப்பார். எங்கள் சிவாஜி கார்டனில் ஷூட்டிங் நடக்கும் சார். மத்தியானம் இவர் அங்கே ஒரு மேனேஜர் வந்து வருவார். அண்ணன் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். விஜயகாந்த் கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க. மீன் ஃப்ரை பண்ணி அவங்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அங்கே கொடுப்பாங்க. அங்கே அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் சார். அப்படி ஒரு தங்கமான. அதே மாதிரி என் பையன் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா சினிமாவில் யாரையும் கூப்பிடலாங்க சார். நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை சார். நம்மளாம் போய் அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஸ்டார் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சில் எழுதி வைக்கணும். நான் சொன்னேன், கேள்விப்பட்டாங்க. வீட்டுக்கு வந்தார். கேள்விப்பட்டு அவரும் 2 பேர், அவரும் நெப்போலியன் வீட்டுக்கு வந்தாங்க சார். நான் தான் சொல்கிறேன், நிறைய கூட அப்படின்றது தான் அவர் தான். இன்றைக்கும் இங்கே பார்த்தாலும் மச்சான் ரொம்ப அந்த வார்த்தை அதுதான் வளர்ந்தோம் சார். பாசத்தோட பழகுவார் எல்லாத்தையும். அது போகுது சார். அந்த அந்த இது நிறைய இருக்கு பாருங்களேன். செத்த உடம்பு மீதியாக இருக்கு. அந்த கேன் அந்த 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 மாதிரி இழுத்து கூப்பிடாது. அது ரசிச்சு அப்போ அது மூஞ்சி இன்னும் பார்க்கல. எனக்கு சினிமா விட்டு வேலை இருந்தால் கூட இந்த விஜயகாந்த் பார்க்க முடியல, இவரை பார்க்க முடியல. பிரபுலாம் எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை சார், அனாவசியமாக தொந்தரவு. அதாவது சார் நம்ம வேல்யூ, அதாவது சார் நம்ம ஒரு இது இருக்குல்ல சார், அது இருக்கணும். சும்மா போய்ட்டு தொந்தரவு பண்ணிட்டு அந்த வேலையை வச்சு. கார்த்திக் எப்படி பழகுவார்? கார்த்திக் அவர் ஜாலி மேன் சார். அவர் வந்து அவர் வேலை விட எனக்கு 2-3 படம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார் 2-3 படம் ரெக்கமெண்ட். அதே மாதிரி சத்யராஜ் சார் சூப்பர். அப்படியா? அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் அவங்க சரணாலயத்தில் டிஸ்கஷனுக்கு வந்தவர் சத்யராஜ். ஆமாம்மா. அங்கே நான் இந்த ஹோட்டலுக்கு போக மாட்டேன் சார். இந்த பஸ் அடிக்கிறது, இந்த ஹோட்டலில் போய் உட்காந்து டிஸ்கஷனில் உட்காந்துக்கிறது, அவங்க கூட உட்காந்து அதெல்லாம் போக மாட்டேன். நான் வந்து பேக்கப் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்து கட் பண்ண இருக்க மாட்டேன். நேரம் ரூம் தான். ஆஸ்டன்ட் 5 பேர். விஜயகாந்த் சார் படம்னா மட்டும்தான் ஒரு 24 மணி அவர் கூடயே இருப்போம். 24 மணி நேரம். அது வந்து அப்படி. இன்னொன்று பிரபு சார் படம்னா இன்னும் அவர் அவர் வந்து அவர் வேறு ஒரு மாதிரி சார். அது வந்து இது வந்து ஒரு ரக்கட் இல்லை, அது வந்து ஒரு மாதிரி பொலைட்டான ஒரு சொல்லவே முடியாது சார். அந்த ஒரு அந்த 2 கேரக்டர்ஸ். இந்த குரூப்புங்க இருக்கு பாருங்க. இந்த நெப்போலியன் சார்லாம் வந்து டீசெண்டாக இவங்களுக்கு இது பண்ணணும், இது செய்யணும், அது மாதிரி ஒரு ஜென்டில் இதாக இருப்பாங்க. அது அப்படி. கதாநாயகிகளில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நெருக்கம்? ரேவதிம்மா, ராதிகாம்மா. அம்மான்ற பார்த்தீங்களா? கரெக்ட். ஆட்டோமேட்டிக்காக அம்மா தான் சார் வருது. மிச்ச வேலை இப்போ அவள் தான் பேசுவோம். இல்லை சார், ரேவதிம்மா, குஷ்புமா கூட. ரேவதிம்மா தான் எப்படின்னா சௌகாஜானியம்மா. அது எப்படின்னா சார், அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு என்ன சமைச்சானா அந்த படம். ஆமாம்,
நைட் அண்ட் டே ஷூட்டிங் பண்ணும்போது சார் ஒரே இருமுவோம். நான் ஏதோ இருமிட்டே இருப்பேன் அந்த நேரம் அந்த ஏதோ சம்திங் ஒரு 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 கண்டினியூஸாக ஒரு 10 நாள் இருமிட்டே இருக்கேன். நானும் ஜாஸ்தி பேச மாட்டேன் யார்கிட்ட. அந்த அம்மா கொஞ்சம் திரும்புங்க அதோட சரி நின்று பேசலாம். ஒரே ரொம்ப பேசணும்னா விஜயகாந்த் சார், பிரபு சார், வேறு யார்கிட்டும் பேச்சு வார்த்தை எந்த ஹீரோவோ டைரக்டருங்களோ அனாவசியமாக பேச மாட்டேன். அதே மாதிரி ஹீரோயின் சொல்லி ஜாஸ்தியாக சொல்லுவோம். ஆமாம் ஆமாம் இங்கே வாங்க அப்படி போயிடுவோம். இவங்க வந்து எனக்கு வந்து வைதேகி காட்டினார் வந்து ஒரு டிசம்பர் பூக்கள் அது மாதிரி கண்டினியூ குங்குமச்சிமிழ் கண்டினியூ இருப்பான். ஒரு ஹீரோயின் வந்தம்மா பார்த்துட்டு வந்தம்மா திடீர்னு இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் கருப்பாக இருப்பான் பையன் குண்டு. அவர் பேர் அவர்கிட்ட ஒரு நாள் இந்த பாலில் இதெல்லாம் போட்டு மிளகு போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு அம்மா கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தான் சார் தேங்க்ஸ்வா. அப்படி ஒரு அவங்களாம் நமக்கு என்ன செய்யணும்னு அவசியம் அன்பான அதாவது இப்போ திமிரு பிடிச்சிருங்க நிறைய. அதுக்கப்புறம் நிறைய படம் வேணால் நான் எவ்வளோ ஹீரோயின் பார்த்துட்டேன். அந்த ஒரு 5 பேர் இருக்காங்க சார் இந்த சினிமாவில். இப்போது ராதிகமாக இருக்கு அதுக்கிட்ட வந்து தஸ்டின்னு சொல்லி பாருங்களேன். அப்படி போகும் பயங்கர கூட்டம் இருக்கும் சார். அது எங்கே மாற்றுனே தெரியாது. உடனே வந்துடுவாங்க. நாங்கள் பண்ண ஹீரோயின் அந்த 5 அந்த ஹீரோயின்ஸ். நீங்கள் பல வருடங்களாக வந்து ஒளிப்பதிவாளராக இருந்தீங்க. இதில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த தருணம் அப்படின்னு அதை சொல்லலாம். எல்லாமே சார் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள் என் படங்கள் நீங்கள் எப்படி பாருங்கள். அதை மனசு வச்சு பாருங்கள். விஜயகாந்தை நீங்கள் பாருங்கள். என் படத்தில் வந்து இருக்க மாதிரி வேறு எதாவது இருந்தால் நீங்கள் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி என் படங்கள் ஒன்று பாருங்கள் சார். ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. அதில் ஏதோ ஒன்று இருக்கும். பெருமைக்கெல்லாம் அதை சொல்லுங்கள் சார். எல்லாமே அதே மாதிரி நான் பணத்துக்காக வேலை செய்வேன் சார். இப்போது நீங்கள் ஒரு சம்பளம் பேசுகிறீங்க. இப்போது ஒரு ரங்கராஜ் ஒரு படம் பண்ணார். கேரங்கராஜ் இவர் என்ன பண்ணார் விஜயகாந்த் தான் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி இன்னும் இப்போ பண்ணோம் சார். பண்ணோம் அட்வான்ஸ் வாங்கணும். ஒரு பண்ணிட்டே கொடுத்தோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த படம் போயிட்டோம். இவருங்க ரிலீஸ் இறங்கினாரு. ரிலீஸ் பண்ணிட்டு விட்டு போயிட்டு தான். இது நான் சம்பளம் கேட்கறது எங்கே தெரியுமா விட்டுட்டேன். யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு அம்மன் கோயிலுக்கு காலை போட்டு படம் செம்ம ஹிட்டு செம்ம ஃபோட்டோ படம் பாருங்கள். படம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கினேன். கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்தாங்க. அவ்வளோதான். சரி செட்டில்மெண்ட் வாங்கலான்னு போகிறேன். வீட்டை சொல்லுங்க மாதிரி நான் இவ்வளோ தான் பேசுனேன்றாரு. நான் துணியை போட்டான்றாரு. ஏன் சார் சரி சார் விட்டுருங்க சார் வந்துட்டேன். அதோடு எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் நான் சம்பளம் செட்டில்மெண்ட் கேட்டது கிடையாது சார். அதை விட்டு நின்று போச்சு. அது நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர்கள் சில அந்த ஏவிஎம்லாம் வந்து இந்த மெல்லத்து வந்துருக்காது. அது இந்த மாதிரி இவங்களுக்கு நான் இதே பண்ண போகிறேன் இவங்களுக்காக எடுக்க போகிறேன்னு சம்பளம் கொஞ்சம் குறைச்சிங்க. நான் ஒன்றுமே வாசம் நீங்கள் எவ்வளோ கொடுங்கன்ட்டேன். அது என்ன வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி ராஜாஜி மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு கடைசியில் என்னன்னே புரியல எனக்கு. இவ்வளோ தான் சார் பேசுனேன்ட்டானுங்க. அதாவது நாங்கள் வந்து இதுக்காக இதுதான் வேலையை ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். ரஜினியோட பணியாற்றியது எப்படி இருந்தது அந்த படத்தில்? முள்ளு மலரம் பற்றியெல்லாம் பேசுனீங்களா? அப்போ இல்லை சார். அப்போ தான் மறந்துட்டாங்களா சார். எங்கேயோ போயிட்டாங்க. சார் அப்புறம் 200 படமும் நம்மளாம் இருக்குது. நம்மளை மறந்துருப்பேன். நானும் சொல்லிக்கல. அதான் சார் சொல்கிறேன் பேச மாட்டோம் சார். இப்போ ரஜினிகாந்த் சார் வராருன்னு அது மட்டும் தெரியும். ரஜினி சார் படம் பண்ண போகிறோம் மட்டும் தான் தெரியும். மிச்ச கதை எதுவும் சொல்லி நேராக போகிறோம். காலைல அதுக்கப்புறம் நான் தான் கிங் ஆகிடுவாங்க. லொக்கேஷன் போகிறோம் பாருங்க. நான் தான் ராஜாங்க. இங்கே இடம் முடியும் அவ்வளோதான். நம்ம தான் இங்கே மாட்டிக்கிட்டு அவனை கூப்பிடு எல்லாம் வருவாங்க. எல்லாம் ஷார்ட் காலையில் சார் அது மட்டும் சொல்லுங்கள் சார். ஒரு 5 மணிக்கு வாங்க சார் ப்ளீஸ். 6 மணிக்கு கேட்பேன். அவ்வளோ சைக்கிள் வர முடியாது. சொல்கிறேன் 6 மணிக்கு ரஜினிகிட்டியா 6 மணிக்கு வாங்க சார் ப்ளீஸ் அப்படியா. அப்போ அந்த மௌனி இந்த மலையாள கருவை சாங் இருந்துச்சுன்னா அது அந்த லைட்டில் எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி அதெல்லாம் அப்புறமா சொல்கிற மாதிரி வருவார். அதே மாதிரி சாயந்தரம் சீக்கிரம் அனுப்பிச்சிடுவார். ஆமாம்மா. அது எப்படி அனுப்போன்னா அந்த மீனம்மா சாங் இருக்குதுங்களா நான் சாங் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் பண்ண ஒரு 8 மணிக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னுவார். ஈவன் நைட் வச்சுருவேன். 8 மணிக்கு அனுப்பிச்சிடணும்.
அது கிவ் ஒன்று வரும். சரி சரி சார் 8 மணிக்கு பேக்கப் சொல்லு 7:30 பேக்கப் பண்ணாங்க. திடீர்னு ஜெயராம் வருவார். ஓ சூப்பர். ஐ கிவ் மற்றபடி படப்பிடிப்பில் எப்படி பழகுவார்? சார் ஒர்க்கு சார் ஒர்க்குனா ஒர்க் கரெக்டான டைம் டக் டக் டக்குன்னு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவார். பேச நேரம் இருக்காது சார். இப்போது சுந்தரராஜன் சார் பொறுத்தவரை பேசவே முடியாது. போனோமா அது கிட்ட 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 கிட்டக்குன்னு வேலையை முடிச்சுட்டுருக்கணும். கரெக்டாக 4:30-5 மணி பேக்கப் பண்ணுவாங்க. அது ஈவினிங் அந்த இந்த லைட் வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து அது இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து அனாவசியமாக பேசியிருக்கேன் சார். வேலை 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 வேலை. அதே மாதிரி பூந்தோட்ட காவல்காரன் பண்ணமே செட்டு போட்டிருப்பாங்க நைட்டு. அதே வேலை 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 தான். சாப்பாடு விஷயங்கள் சொல்ல வேணாம். அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. விஜயகாந்த் கம்பெனியில் எப்படின்னு கேட்டால் ட்ரம்மில் இளநீ உடச்சி விற்றுருவானுங்க. ட்ரம்மில்? ஆமாம் சார். இளநீ எல்லோரும் கொடுப்பாங்க சார். அந்த லைட்மேனுக்கு கூட அப்படியே மோந்து தான் ஊற்றுவானுங்க. ட்ரம்மில் ஊற்றுவானுங்க. சத்மா படத்தில் கமல்ஹாசனோட பணியாற்றினீங்க. அதுக்கப்புறம் அவரோட இல்லை சார். ஒரு வாட்டி கிளாஸுக்கு மட்டும் ஒரு நாள் போனோம் சார். அதுக்கப்புறம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல சார். அது நமக்கு அது கொடுக்கல. எந்த படம் ஆசை பண்ணீங்க? ஏதோ ஒரு படம் கிளாஸுக்கு கூப்பிட்டாங்க சார். ஒரு 1 வீக் அந்த கோகோலா பில்டிங்கில் ஃபைட் மாதிரி தான். அது ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி தான். அசோக்குமார் சாருன்னு நினைக்கிறேன். யாருக்கோ ஒரு ஆளுக்கு போனேன் நான். அதே மாதிரி அசோக்குமார் சாருக்கு ஒரு படம் கிளாஸுக்கு போயிருக்கேன். அசோக்குமார் சார் தான் ஸ்ரீதர் சார் படத்துக்கும் போனேன். ஸ்ரீதர் சார் படம் அது அசோக்குமார் சார் வந்து கேமராமேன். அது ஒரு 10 days. அது என்ன நம்ம பெரிய கேமராமேன் போய் நம்ம போகிறோமே நமக்கு அந்த அந்த அது இது கிடைக்கிது நமக்குன்ற மாதிரி தான் போவேன். காசு நிறைய போய் எல்லோரும் பண்ணி கொடுத்துருவாங்க. பணம் ஜாஸ்தி வாங்க மாட்டேன். உங்களுடைய ஒளிப்பதிவில் பாலு மகேந்திராவிட்ட கற்ற பாடம் எந்த அளவு உதவியாக இருந்துன்னு நினைக்கிறீங்க சார்? இது என்ன சார்? அதனுடைய சாயல் தான் சார் இது. நீங்கள் வந்து அதாவது நான் படிப்பு ஜாஸ்தி கிடையாது. அந்த சார்ந்து வருது பார்த்தீங்களா? இப்போ கோயம்புத்தூருக்கு போய் 10 வருஷம் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துடும். மெட்ராஸில் இருந்து பாருங்கள். அந்த மாதிரி அவர் கூட பழகிறதே பெரிய விஷயம் சார். அவர் கூட நெருங்கிட்டாலே அவனை இன்றைக்கி டாக்டர் இருக்கானுங்க இருக்கானுங்களே அது அவருடைய சாயல் தான் அவங்களுக்கு. இப்போ வேறு டாக்டர் இருந்தானுங்க. அவர்கிட்ட இருந்தவனுங்களாம் அந்த சாயல்கள் சார். அவரை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இது வருது சார். அந்த அது பார்த்தா அந்த கண் இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் இப்படியே தான் இருப்பேன் அவர்கிட்ட. அவர் அசையோட அவர் எங்கே அப்படி தான் சார் இருப்பேன் நான். அது அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு 10-6-7 வருஷம் இருந்தேன். இந்த ஷூட்டிங்கில் அது பார்த்தேன்னா அவர் என்ன பண்ணுறாரு அவரும் என்ன பார்த்துட்டே இருப்பார். ட்ராலினா டேய் அப்படின்னா ட்ராலி எங்களுக்கு போடணும். ட்ரெயின்லாம் நான் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் பண்ணணும். அதுக்கு லைட்டு பிடிக்கணும். இந்த சத்மா இது 3ஆம் படி பார்த்தீங்களா சார்? இந்த குரங்கு மாதிரி வராங்க. அது வந்து ட்ரெயின் மேலே அவ்வளோ லைட் பிடிச்சிட்டு வருவேன். மழை பேஞ்சிட்டு ஒரிஜினல் ட்ரெயின் மினி ப்ரூட். அப்போலாம் வந்து இந்த லைட்லாம் கிடையாது. இந்த லேட்டஸ்ட் லைட்லாம் கிடையாது. ஷார்ட் ப்ரூஃப் இப்போ வந்துருக்குல்ல. அப்போல்லாம் வந்து மினி ப்ரூட் தான். கொஞ்சம் அடிக்கும் அடிக்கும். மேலே வந்து ஒயரை போட்டு அந்த இது போட்டு அதுக்கு அது கொஞ்சம் மூமெண்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த அது வரைக்கும் மூமெண்ட் சின்ன மூமெண்ட் தான் இருக்கும். அதுக்கு லைட் பிடிக்கணும். அது எல்லாமே பண்ணுவோம். அவருக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா மல்லிகைப்பூ கட்டினீங்கன்னா அந்த நார் வாசனை அடிக்கும். அந்த மாதிரி தான் இது. இத்தனை வருஷம் சினிமா பயணம் எப்படி இருக்குது ராஜராஜனுக்கு? நிறையா இருக்குது சார். ஜாலியாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க. நல்ல நல்ல சினிமாவில் வந்து பேர்களும் கொஞ்சம் கிடச்சி. யாரோடலாம் சினிமாவில் தொடர்பில் இருக்கீங்க இப்போ? எல்லாருமே தொடர்பு இருக்கேன் சார். எல்லாருமே பேசுவாங்க. எல்லாம் நான் கொஞ்சம் மதுரைக்கு போயிட்டேன் சார். நான் மகள் கூட இருக்கேன். இப்போ என்னால் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது ஏன் ஒர்க் பண்ணலன்னா கேமராமேன்னா நம்மளை பார்க்கணும் எல்லோரும். புரியுது. கட்டுனோடனே கேமராமேன் டைரக்டர் அங்கே தான் பார்க்கணும். ஹீரோ அங்கே தான் பார்க்கணும். அவன் கேப்டனாக இருந்தான். இப்போ கேமராமேன்னா இப்படி திருப்பினானுங்க இப்படி திருப்பினாது. அது கேமராமேன் அது விருப்பம் இல்லை. இப்போ தான் மணி மேக்கிங் பண சம்பளம் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. ஆத்மாத்மாவோ அதாவது சொன்னேன்னே காலையில் போனோம்னா சாயந்தரம் தெரியாது சார் எங்களுக்கு. சாப்பாடு என்னன்னு தெரியாது. நைட்டு வந்து பேய் மாதிரி தின்னுவோம். வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட அதுவும் அது அராஜகம் தான். ஒரு சாமி இருக்கார் பாருங்க நம்ம நம்பியார் சாமி. பூந்தோட்ட கால ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நைட் 10 days ஷூட்டிங். அங்கே என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியல சினிமாவில் வந்து கொஞ்சம். ஆமாம்
நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 2:30 3 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உட்காரோம் சாப்பிட்றோமா ரூம் போகிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். 3:30 ஆகிடும். கொஞ்ச நேரம் தூங்குவோம். கரெக்டாக 4 மணிக்கெலாம் வந்து அடிச்சிடுவாங்க கதவை. காப்பி கொடுக்கு. ஆமாம், அந்த அடிக்கிறது இப்படியே வருவார் நேரம் வந்து தண்ணி ஊற்ற எழுதுறீங்க எல்லாம் போய்ட்டு அவன் போய் குளிச்சுட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த டைம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப காமெடியாக இருக்கும் சார். நான் என்ன பண்ண லுங்கி இங்கே கட்டிக்குவேன் சார். எல்லாம் நாமளுங்க லேடிஸ்லாம் போய் போயிடுவோம். நாங்கள் அந்த விஜயகாந்த் குரூப்பில் மட்டும் இந்த லேடிஸ் மட்டும் யாரும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். அவங்க லுங்கி இங்கே கழிச்சு கட்டிக்குவாங்க. அப்போ வந்து அவர் சீக்கிரம் குடிப்பார். என்ன பண்ண இப்படி திரும்பிட்டு வர்றது ஈர்த்து விட்ருவார் சார். ஈர்த்து விட்டா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. காமெடினா காமெடி எல்லாம் சிரிப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருந்த குழந்தைத்தனமாகவே இருந்தவர் ஒரு சின்ன அரசியல்னு போயிட்டு அவர் வேறு மாதிரி ஆகி உண்மைகள்ன்றது அதாவது சொன்னேனே ஆத்மான்றது சார் அது ரவுத்தரை எடுத்துங்க. அதனால் ஏங்கினார் அப்படியே அந்த விஜயகாந்தை பார்க்கணும். விஜயகாந்த் திருப்பி அவங்களுக்கு பணத்துக்கு ஆசைகள் இல்லை. அந்த அதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணுறானுங்க. நல்லா இருப்பானுங்க அவனுங்க. நல்லா இருக்கும். என்ன தெரிஞ்சு சாப்பிட போகிறோம் சார். எவ்வளோ சார் சாப்பிட முடியும்? எவ்வளோ சார் பணம் செலவு பண்ணீங்க? எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காங்க சார் எல்லாருக்கும். உண்மைதான். என்னென்ன ஒருத்தர்கிட்ட தேவைன்னு கேட்கக்கூடாது. அதுதான் தப்பு. எப்போ நீங்கள் கடைசியாக விஜயகாந்தை பார்த்தீங்க? நான் பாய்சன் ஆகிட்டானுங்க சார். அதாவது ரவுத்தர் இவங்க அப்படி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். நீ மாமா நீ மச்சான் அவர் என்ன மச்சான் கூப்பிட பிடிக்க சார். பாய்சன் ஆகிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து சார் அவர் இந்த கட்சியில் போனதுக்கப்புறம் அவருடைய இது வேறு சினிமா இது எப்படி இருக்குது சொன்னேன்னே இதை கொடுத்தது அது அந்த மாதிரி பழகிட்டு திடீர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நானுங்க போகிறேன் சார். நான் எப்போ போனால் நேராக போயிடுவேன். வந்து பாத்ரூம் குளிச்சுட்டு வந்துடுவார் பேசுவாங்க. அங்கே எட்டு சாப்பியா அப்படின்னு அப்போ பழகிட்டு சார். திடீர்னு நில்லு நானுங்க பாருங்க. ஆஹா அதோட அதுக்கப்புறம் போகல. சில ஒரு ஆசை என்ன பண்ணல அதுதான் ஒரு வாரம் உண்மையாக சும்மா நடிப்பு இந்த மாதிரி டிவி எவனோ இருக்கான்னு இருந்தால் எவனோ பேச நான் பார்த்தேன். இந்த ப்ரொடியூசர் சொல்லுவாங்க அவனை அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு ப்ரொடியூசர் ஆனவனாக இருக்கான். அவங்க ஊருக்கு ஷூட்டிங் போவான் சார். அவரை வந்து அப்படி கேன்வாஸ் பண்ணி அப்படி காக்க பிடிச்சி ஆனவனாக இருக்கான். நான் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கல. சார் படம் எடுத்துக்கோ நீ ஒரு படம் எடுத்துக்கானார். எடுத்தாங்க நீங்களும் சரியாக வரல. தழுவாத கேட்குங்களா? ஆமாம் சார் தழுவாதைகள் எங்கே பண்ணேன் சார். ஆர் சுந்தரா நான் போய் அவர்கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்கல சார் நான். அப்போ பாருங்கள் அவர் எவ்வளோ ஒரு அவருக்கு இவனுக்கு சொல்கிறாரு சோறு போடுறாரு அதெல்லாம் இதுதான் சார் மனசு. சோறு போடுற 5 ரூபா கொடுத்தா சோறு சாப்பிட்டு போகிறேன். ஆனால் நீ கஷ்டப்படுற நீ சரியாக சம்பாதிக்கலாம் நீ ஒரு சம்பாதிச்சிக்கலான்னு ஒரு படம் கொடுக்குறானே அதுதான் மனசு. அது நான் போய் அவனுக்கு இது பண்ணல ஜிம்ஸ் அடிக்கல சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கல எதுவும் பண்ணல. திடீர்னு வந்து எங்கள் ஃபாதர் கிட்ட தெரியல நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ஃபாதர் வந்து இது மாதிரி படம் பண்ண விஜயகாந்த் கிட்ட பேசுகிறோம் நீங்கள் பேசுங்க கோட்டை உடனே எடுத்துங்க. எப்போது வைதேக ரிலீஸ் ஆனதுக்கு உடனே சார் அது வந்து அதுதான் வந்து விஜயகாந்த் வந்து நிறைய பேர் சோறு போடுறாரு அது எல்லாம் ஓகே. இந்த மாதிரி பண்ணுமா யாருக்காவது டெக்னீஷியன் மனசு வருமா சார்? பெரிய விஷயம். இப்படி தான் இப்படி பழகினவங்களாம் இப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள். இப்போ வர்ற படங்களை எல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? பார்ப்பேன். எப்படி இருக்குது இப்போ சினிமா துறையும் ஒளிப்பதிவு? நல்லா சார் நல்ல கேமரா பண்ணுங்க. அப்படியே கண்ணுக்குள்ளே ஊற்றிக்கிற மாதிரி கேமரா பண்ணுங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க கேமராமேன்லாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. பாகுபலியில் ஒரு படம் பண்ணார் செந்தில்குமார். அவர் நான் பார்த்ததே இல்லை. பட் ஒரு இதில் ஒரு பார்த்தேன். இருந்தாலும் மூஞ்சை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரைட் ஓகே அந்த நல்ல டெக்னீஷியன்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.